கர்த்தாவே, நீர் விரும்புகிற துதி பலிகளை ஏறெடுக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுங்கப்பா. நீ நல்லவர் 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 அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனையின் அப்பா முதல் மணி துளிகளிலேயே மட்டும் வந்து நிற்கிறோம் ராஜா. உங்களுடைய பாதப்படியில் வந்து நிற்கிறோம் ராஜா. அப்பா, இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வர உம்முடைய பரிசுத்த பாதுகாப்பு, உடைய பிரசன்னம் இப்போது இங்கே இறங்கி இருக்கட்டும் தகப்பனே. அப்பா, இந்த ஆராதனை நடக்கிற இந்த வேலைகளில் கர்த்தாவே, இந்த நார்ஷோர் பகுதிக்கே இது ஒரு நன்மையாக இருக்கட்டும் ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நார்ஷோர் பகுதியில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. அந்தகார கட்டுகள்ல இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தை அறிக்கையிடுகிற கிருபை உண்டாகட்டும். ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும் அப்பா. உடைய பலத்த கரம் ஓங்கிய புயம் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. உடைய நாம மகிமைக்கென்று கர்த்தாவே, நீர் கிருபையாக எங்களை இங்கே சேர்த்து இங்கிருந்து ஆராதிக்கப்படுகிறீங்களே. உடைய அநாதி திட்டங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய நாமம் ஒவ்வொரு பகுதியிலையும் அப்பா உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கட்டும் ராஜா. கர்த்தாவே, ஆராதனை பகுதியை உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, இங்கிருந்து பாடல் ஏறெடுக்கும் போது கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, அப்படியே நாம மகிமைப்பட்டு கொண்டே இருக்கும் போது கர்த்தாவே, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், ஒரு அப்பா பிசிக்கல் ஹீலிங் உண்டாகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும் ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கேள்விகளோடு இது என்ன ஆகுமோ, இது எப்படி ஆகுமோன்னு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் இது கர்த்தரால் ஆகும், கர்த்தருடைய ஆவியானவரால் ஆகுங்கிறத கர்த்தர் நீர் தெளிவுபடுத்துங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். வந்து கொண்டு இருக்கிறவர்களை கர்த்தர் கிருபையாக சேர்த்துருங்கப்பா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சண்டே சர்வீஸ் தொடங்கினப்பா. இந்த முதல் அப்பா மாதம் முழுவதும் இதுவரை காத்து வந்தீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்த அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொரு அப்பா நாற்காலிகளும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நிரப்பப்படுவதாக. கர்த்தாவே, நீர் இரக்கம் பாராட்டுங்க. தேவன் முன்குறித்த ஆத்துமாக்கள், உண்மை நேசிக்கிற குடும்பங்கள் கர்த்தாவே திரளாக வந்து இந்த சமூகத்திலிருந்து அப்பா ஒருமித்து ஆராதித்து மகிமைப்படுத்த கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிற ராஜா, எங்களை வெறுமையாக்குகிறோம். இந்த ஸ்தலத்தை இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பரிசுத்த கரம் அப்பா, உம்முடைய அபிஷேகம், உடைய நன்மை எப்போது இங்கே இறங்கி இருக்கட்டும் தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா, சமூகத்துல வைக்கிறோம் கர்த்தாவே. இந்த NSTF கர்த்தாவே உண்மை தரிசிக்கிற ஒரு மெத்தேலாக இருக்கட்டும் ராஜா. இங்க வருகிறவர்கள் உண்மை காணும்படியாகவும் கர்த்தாவே, தூதர்கள் இங்கே ஏறுவதும் இறங்குவதையும் காணுகிற ஒரு ஸ்தலமாக ஒரு மெத்தேலாக இதை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு வாக்குவாதம் இல்லாத ஒரு ரெகபத்தாக கர்த்தாவே, உமக்குள்ள அப்பா தாழ்மை உள்ளவர்களாக கர்த்தாவே அப்பா ஒருவருக்கு ஒருவர் என்கரேஜ் பண்ணி அப்பா எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்தலம் உண்டாயிட்டுங்கிற ஒரு நன்மையோடு கூட சந்தோஷத்தோடு உண்மை துதிக்கிற ஒரு ஸ்தலமாக இது ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருக்குள்ள இளைப்பாருகிற ஒரு எளிமாக இது ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில அப்பா நிறைய அப்பா ஓடிட்டே இருக்கிறோம்ப்பா. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல இருந்து உடைய பாதப்படியில உட்காருகிற ஒரு எளிமாக இது இருக்கட்டும் கர்த்தாவே. நீங்க இதை பிளஸ் பண்ணுங்கப்பா. இந்த ஊழியத்தை நடத்துங்கப்பா. இந்த ஊழியத்தை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களுக்காக எல்லாவற்றையும் பெற்று தந்த உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அந்த கருத்தையே நாங்க நோக்கி இருக்கிறோம் ராஜா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மெசேஜ் பகுதியை கர்த்தர் கிருபையாக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ப்ரொஃபஸர் நாளைக்கு செய்யுங்கப்பா. அப்பா, அவங்க மூலமாக கர்த்தாவே எங்களோட நீங்க என்ன பேசணும்னு நீங்க விரும்பி இருக்கிறீங்களோ கர்த்தாவே அண்ணனை மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தாவே ஒவ்வொரு பகுதியிலையும் உங்களுடைய நாம் மகிமைப்படட்டோம்ப்பா. இதை தாழ்த்துகிறோம். உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, இது ரெண்டையும் யாராலையுமே டிஃபைன் பண்ண முடியாது. இதுதான் கிருபை, இதுதான் அன்பு அப்படிங்கிறது யாராலையும் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அந்த தேவனுடைய கிருபையை இன்னைக்கு நம்ம போற்றி பாட போகிறோம். ஸோ பவுலோட வாழ்க்கையில் பவுல் முதல் முறையாக தமஸ்குக்கு போகிற வழியில் இயேசுவை கண்டிருப்பார். ஸோ அப்போ அவரை நினச்சிருக்கலாம், ஓகே தேவனுடைய கிருபை தமஸ்குக்கு போகிற வழியில் என்னை தெரிந்தெடுத்திருக்காரு அப்படின்னு. ஸோ கலாத்தியருக்கு அவர் எழுதும்போது அவர் சொல்கிறாரு, தேவன் தாயின் கருவிலே என்னை தெரிந்தெடுத்தாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. இன்னும் கர்த்தரோடு அதிகமாகும் போது எபிஎஸ்சியில் சொல்லுவார், உலக தோற்றத்துக்கு முன்னாடியே என்னை தெரிந்தெடுத்துருக்காரு, இது அவருடைய கிருபைன்னு. ஸோ நம்மளும் எங்கேயாவது படிச்சிருப்போம். நம்ம ஸ்கூலில் காலேஜ் எல்லாம் படிக்கும்போது இது கர்த்தருடைய கிருபைன்னு நினச்சிட்டு இருப்போம். இந்த கண்ட்ரிக்கு வரும்போது ஓகே இதுதான் கர்த்தருடைய கிருபை அப்படின்னு நினச்சிருப்போம். இன்னைக்கு நார்ஷோரில் ஒரு தமிழ் ஊழியம், அதில் கர்த்தர் நம்மளை கிருபையாக தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்குள்ள நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன். இது உலக தோட்டத்துக்கு முன்பாக அவருடைய தெரிந்து கொள்ளுதல். இதில் பங்கு பெறுகிற நம்ம அவருடைய கிருபை பெற்றவர்கள். அவருடைய நாமம் மட்டும் நம்ம மத்தியில் மகிமைப்படட்டும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம், கர்த்தருடைய நாமத்தை துதிக்கலாம். Request Christo to join me.
தேவ கிருபை என்றும் உள்ளது. அந்த தேவனுடைய கிருபையை நம்ம போற்றி பாட போறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடலாம். Muncen
கர்த்தாவே எங்களை கைக்குள்ள பண்ணியிருக்கீங்களேப்பா. இந்த நாட்கள் பகுதியில் இயேசுதான் ரட்சகருங்கிறத அறிவிக்கும்படியாக கர்த்தாவே நீர் எங்களை வைத்திருக்கிற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த 2 நாட்கள்ல நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் நினைச்சு பார்க்கிறோம், நாங்கள் அதை தியானிக்கிறோம் ராஜா. யாராலையும் முடியாத வழிகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டீங்களே அப்பா. உடல்ல மட்டும் அல்ல அப்பா, உள்ளத்திலையும் அப்பா நீர் நிந்திக்கப்பட்ட போதும் கர்த்தாவே நீர் எங்களை அப்பா என்ன முகத்துல பார்த்து அப்பா கிருபையாக கர்த்தாவே சகலத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டீங்களே அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒரு காலத்துல பாவத்துக்கு அடிமையா இருந்த எங்களை கர்த்தாவே அதிலிருந்து எப்படி விடுதலை ஆக முடியும்னு அப்பா இருந்த எங்களை அப்பா உம்முடைய இரத்தத்தை கர்த்தாவே நீர் சிந்தி அதை ஒரு பிணை தொகையாக நீர் கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட தயவிற்காக உமக்கு நன்றி ராஜா. உடைய தழும்புகளால நாங்கள் சுகமானோங்கிற வார்த்தை நிறைவேறும்படியாக கர்த்தாவே அநேக அடிகளை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கப்பா. அந்த அடிகள் மூலமாக வந்த தழும்புகளால இன்னைக்கு எங்களுக்கு சுகம், இன்னைக்கு எங்களுக்கு விடுதலை, இன்னைக்கு எங்களுக்கு நன்மை, இன்னைக்கு இருக்கிற எல்லா சுகமும் நன்மை இயேசுப்பா உங்களுடைய கரத்துல இருந்து வந்தது ராஜா. எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையில நீர் எங்களுக்காக சம்பாதிச்சு தந்தீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையினுடைய எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்க உமக்கே செலுத்துகிறோம் ராஜா. எங்க துதிகளை கிருபையாக ஏற்றுக்கொள்ளுங்க.
நிலையில் அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தாவே நீ நல்லவர் 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஆராதனைக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையான செயல்கள் மிகவும் பெரிய அதிசயங்கிறத கர்த்தாவே நாங்கள் பாடலை மட்டும் இல்லப்பா, எங்கள் வாழ்க்கையில காணுகிறோம் ராஜா. நாங்கள் இன்னைக்கு நிற்கிற இடம் உடைய வல்லமையான செயல் அல்லவா, இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அல்லவா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆராதனைக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் வந்த தேவருக்காக நன்றி ராஜா. உங்களுடைய பிரசன்ஸ் கர்த்தாவே இங்கே இருக்கிற தேவருக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நீ நல்லவர் 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 அப்பா. இன்னும் கிருபையாக எங்களை நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல எங்களை நடத்தி வந்தீங்களே அப்பா. எந்த தீமைக்கும் ஒப்புக்கூடாதபடி எல்லா தேவைகளையும் சந்தித்து அப்பா உடைய அன்பான கரம் கர்த்தாவே உடைய தேவ கிருபை தேவ தயவு எங்களோடு கூட இருந்து நடத்தின தேவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நீ நல்லவர் 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 அப்பா. போன வாரத்தை தொடங்கின பேர் எத்தனையோ பேர் அப்பா இந்த சண்டையை பார்க்க முடியல அப்பா. கிருபையாக எங்களுக்கு ஜீவன் சுகன் பலன் தந்து கர்த்தாவே எங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்தி வருகிற வழிகளுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. புதிய வாரத்தை இப்பொழுது இடத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஒவ்வொரு நாளும் நீங்க நடத்துங்க, 7 நாளும் நீங்க நடத்துங்கப்பா. உடைய கரம் எங்களை பிடித்து கொண்டு விட்டோம் சுவாமி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு இதுதான் வழின்னு சொல்லுங்கப்பா. அப்பா உடைய சத்தத்தை அறிகிற அறிவு, அதுக்கு கீழ்ப்படுகிற கிருபையினால் எங்களை நிரப்புங்க தகப்பனே. நீர் எத்தனை நல்லவர் அப்பா. உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற உங்களுடைய தெய்வ திட்டம் அப்பா, உங்களுடைய பர்பஸ் கர்த்தாவே இந்த காரியங்களை கருத்து எங்களோடு பேசுங்க ராஜா. உமக்கு நன்றி ராஜா. நீ நல்லவர் 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 அப்பா. நீ நடத்த போகிற வழிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ நல்லவர் 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 அப்பா. அப்பா எங்களுடைய பாஸ்டர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா நீர் எத்தனை அருமையாக கிருபையாக தெரிந்து கொண்டு இந்த தேசத்துக்கே பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா இந்த நாஷோர் ஊழியத்துக்காக அப்பா பாஸ்டர் எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் உடைய கரம் கூடவே இருக்கட்டும் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய வழி நடத்துதல் எப்போதும் கூட இருக்கட்டும் ராஜா. பலவீனத்துல உம்முடைய பலன் கூடவே இருக்கட்டும் அப்பா. நீர் கரம் பிடிச்சு நடத்துங்க தகப்பனே. உமக்கு நன்றி. ஊழியத்துக்கு வேண்டிய கிருபை வேண்டிய பலன் கர்த்தாவே கொடுத்து நீங்க ஒவ்வொரு நாளும் நடத்துங்க தகப்பனே. அப்பா பலவீனங்கள் உண்டு கர்த்தாவே, அந்த பலனாக மாற்றுகிறது உம்முடைய கிருபை நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே ரூப்சன் நம்ம இடத்துல ஒப்பு கொடுக்குறோம். அநேக ஊழியர்கள் உண்டு ராஜா. அப்பா இருந்தாலும் கர்த்தாவே சில்வர்டேல இருந்து கர்த்தாவே இந்த ஊழியத்துக்கு என்று புறப்பட்டு வந்து கர்த்தாவே இந்த ஊழியத்துக்காக கர்த்தாவே மகன் படுகிற கர்த்தாவே உமக்குள்ளாக அப்பா படுகிற அந்த பிரயாசங்களை கர்த்தாவை நினைத்து ஆசீர்வதிங்க அப்பா. குடும்பத்தை பிளஸ் பண்றோம் கர்த்தாவே. நீங்க நடத்துங்க. காட்சன் நம்ம இடத்துல ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. கர்த்தாவே இந்த பாஸ்டர்கள் ஸ்டடியிலே கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா. கர்த்தரே எனக்கு போதித்தாருங்கிற ஒரு அப்பா ஒரு சாட்சியோடு கூட இதை முடிக்க கர்த்தர் கிருபை கொடுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அநேக சத்தங்கள் இருந்தாலும் இது கர்த்தருடைய சத்தங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுகிற கிருபை அப்பா. ஞானம் அபிஷேகத்தினால் நிரப்புங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லைகளை அப்பா அப்பா ஃப்ரீயாக்குங்க தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. NSTFல அவங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற அந்த ஊழியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்னும் நடத்துங்கப்பா. எங்க தாய் தகப்பன்மாருக்கு எங்க பெற்றோர்களை கர்த்தாவே நாங்க உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் பிளஸ் பண்ணுங்கப்பா. எங்க அப்பா எங்களை சிப்ளிங்ஸை எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை எல்லாத்தையும் உம்மிடத்துல கருத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா. அவங்க இருக்கிற இடத்துல கிருபையாக பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரமையை அவங்களை தேற்றட்டும் ராஜா. நீர் அப்பா சமீபத்துக்கு மட்டுமல்ல நீ தூரத்துக்கும் நீர் தேவனாகிய கர்த்தர் அல்லவா. உம்முடைய கரமையை அங்க இருந்து அவங்களை தேற்றட்டும் ராஜா. அவங்களுக்காக ஒரு விஷயம் ஜெபிக்கிறோம். நீ நல்லவர் 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 அப்பா. கர்த்தாவே எங்களுடைய அப்பா பேரண்ட் சர்ச் OCBCக்காக வருகிற ராஜா. அந்த சர்ச் மூலமாக கர்த்தாவே நீர் நடத்துகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிளஸ் பண்ணுங்க கர்த்தாவே. மிஷன் காரியங்களுக்காக ஈடுபடுகிற கர்த்தாவே எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. அநேக தேசங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு திருச்சபையாக நீங்க பிளஸ் பண்ணுங்கப்பா. GBC உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. கர்த்தாவே இந்த ஊழியம் தொடங்குற நாள் முதல் கர்த்தாவே எங்களுக்கு ஆதரவாக அவங்க கண்ணில் நிறைய ஃபேவர் நீங்க எங்களுக்கு பெற்று தந்திருக்கீங்கப்பா. இந்த சர்ச்சை நீங்க பிளஸ் பண்ணுங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியில கர்த்தாவே ஒரு நன்மையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு திருச்சபையாக இந்த GBCயை கர்த்தாவே நீங்க பிளஸ் பண்ணுங்கப்பா. நடத்துங்க அப்பா. அந்த பாஸ்டர் சர்ச்சில் கர்த்தாவே தேவன் முன்குறித்த கர்த்தாவே உம்முடைய மந்தையை நடத்துகிற தேவன் முன்குறித்த அந்த ஊழியரை கொண்டு வாங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நார்ஷோர் ரீஜன் உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீ நல்லவரப்பா. இந்த பகுதியில் இருக்கிற அந்தகாரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா அவைகள் நிர்மூலமாய் போகட்டும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியினுடைய வான்மண்டல பகுதிகளை எல்லாம் அப்பா உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கை குறுகி போனதே இல்லையா ராஜா. உம்முடைய பிள்ளைகளை மீட்பதற்கு உமக்கு எந்த தடையும் இல்லையாப்பா. ரட்சிப்பு இலவசமாக கிருபையாக நாங்கள் பெற்றுக்கொண்டோமே அப்பா. இந்த பகுதியில் இருக்கிற
அப்பா உம்முடைய ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றும் அப்பா கமிங் பேக் டு காட், அப்பா உம்மோடு திரும்ப வர இந்த வருடத்துல கர்த்தாவே நீர் அவர்களை நடத்துங்க. நாங்கள் உங்களை பிளஸ் பண்றோம் ராஜா. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலிஸ்லயும் உங்களுடைய தேவ தயவு இங்கே இறங்கி இருக்கட்டும் ராஜா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நடத்த போகிற வழிகளுக்காக நன்றி ராஜா. என்எஸ்டிஎஃப் மினிஸ்ட்ரிஸ் உங்களிடத்துல ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. இங்க நடக்கிற இந்த என்எஸ்டிஎஃப் மூலமாக நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்திலையும் உங்களுடைய கரம் இறங்கி இருக்கட்டும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஒவ்வொரு சண்டே சர்வீஸ்லயும் உங்களுடைய கரம் இறங்கி இருக்கட்டும். செல் குரூப் மீட்டிங்ஸ்ல உங்களுடைய கரம் இறங்கி இருக்கட்டும் ராஜா. சண்டே ஸ்கூலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அற்புதமாக இந்த சண்டே ஸ்கூல்ல நீங்க நடத்தி வருகிறீங்களே அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஷெர்லியை பிளஸ் பண்ணுங்க அப்பா. மகள் உமக்குள்ளாக எடுக்கிற ஒவ்வொரு எஃபர்ட்டையும் கர்த்தர் நினைத்து அது ஒரு கிரியாக நினைத்து அது நீதியாக அந்த குடும்பத்துக்கு நீங்க பிளஸ் பண்ணுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைங்க கர்த்தாவே சின்ன வயசுலேயே அப்பா உண்மை அறிகிற அறிவு அதுல வளர கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் அப்பா நீர் எங்களை நம்பி தந்த பிள்ளைங்களை உங்க கருத்திலே நாங்க தருகிறோம். உமக்காக வளர்க்கிற கிருபைகள் ஒவ்வொரு பெற்றோர் மேலும் இறங்கி இருக்கட்டும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நாஷூர்ல வந்து கர்த்தாவே என்எஸ்டிஎஃப் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கிருபையின் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா. உமக்கு நன்றி. நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. குறிப்பாக டயனா ஜாக்சன் 2 பேரும் லாஸ்ட் வந்திருக்காங்க அப்பா. இந்த ஃபேமிலி கூட இணைந்திருக்காங்க. நீ கொண்டு வந்த தயவுக்காக நன்றி. இன்னும் நீங்க அவங்களை நடத்துக்கப்பா. இந்த தேசத்துல கர்த்தாவை இப்பதான் முதல்ல வந்திருக்காங்கப்பா. கர்த்தாவை இந்த தேசத்துல என்ன நோக்கத்தோடு நீங்க கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும் ராஜா. இந்த ஆரம்ப நாட்கள்ல அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும் அப்பா. நீரே சகாயரா இருந்த நீர் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்துல கர்த்தாவே அப்பா என்னுடைய ஜெபத்தை தள்ளாதிரும். மனுஷனுடைய உதவி விருதான தாவீது சொன்னது போல கர்த்தாவே இந்த நாட்கள்ல அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தாவே உங்களுடைய சமூகத்துல அருமையாக இருக்கட்டும் அப்பா. காத்துக்கொள்ளுங்க, நடத்துங்க. நிஷாவை நினைக்கிறோம் அப்பா. நிஷாவை பிளஸ் பண்ணுங்க. இந்த பிரெக்னன்சி பீரியட்ல உங்களுடைய கடமை கூடவே இருக்கட்டும் ராஜா. கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. அவங்களுக்கு வேண்டிய சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீரே பெரியவரா இருந்த சகலத்தையும் செய்து முடிக்கிற தயவிற்காக நன்றி அப்பா. இந்த மத்தியில வந்து ஆராதிக்கிற அப்பா நீர் அப்பா கொண்டு வந்த உங்களுடைய அப்பா பிள்ளைங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா. கர்த்தாவே இந்த ஊழியத்துல எவ்வளவு சந்தோஷமாக வந்து கலந்து கொள்கிறாங்க அப்பா. கர்த்தர் அற்புதமாக உங்களை ஸ்டடீஸை கர்த்தாவே நல்ல ஹை அப்பா கிரேட்ல முடிக்க கர்த்தர் கிருபை பண்ணீங்களே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வருடம் முழுவதும் நடத்தி வந்த உங்களுடைய கருத்திற்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே வேலைக்காக காத்திருக்காங்க அப்பா. அப்பா உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்கிறத நீரே அன்றி வேற ஒரு இருதயத்திலையும் தோன்றலன்னு சொன்னது போல அற்புதமாக நடத்துங்கப்பா. கர்த்தாவே இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் அப்பா. உங்களுடைய சமூகத்துல வந்து உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே மற்ற எல்லாரையும் காட்டிலும் கர்த்தாவே மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தாலும் கர்த்தர் முன் குறித்த வேலைகளை அவங்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் இறக்கம் பாராட்டுங்கப்பா. ஒவ்வொருவரும் கர்த்தாவே இனிமே சீக்கிரமாக வந்து கர்த்தர் இந்த வேலையை தந்தாருங்கிற ஒரு சாட்சி சொல்லுகிற அப்பா அந்த நாட்களை தாருங்க. இப்பவே நாங்க ஜெபிக்கிறோங்க ராஜா. கர்த்தர் நடத்துங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை தாழ்த்துக்கிறோம் கதாப்பனே. உடைய சமூகத்தில் வைக்கிறோம் கதாவே. இந்த வேர்ல்டு வார் இந்த காரியங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால அவைகள் நின்று போகட்டும். அந்த ஒரு சமாதானம் உண்டாகட்டும். நாங்க இங்கிருந்து அப்பா ஜெபிக்கிறோம். நாங்க கட்டளை இடுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. கர்த்தாவே எங்கேயோ தொடங்குற வாரனால இன்னைக்கு எங்களுக்குவே இங்க பெட்ரோல் டீசலுடைய பிரைசஸை சேஞ்ச் ஆயிருக்கே ராஜா. எங்க அப்பா வாழ்வாதாரத்தையும் அது பாதிக்குதே அப்பா. அப்பா அந்த பகுதியிலிருந்து உங்களுடைய நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய மிஷினரிஸ் அப்பா சகலரையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இன்னும் எங்களை தாழ்த்துக்கிற ராஜா. உடைய பரிசுத்த கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற ராஜா. நீரே பெரியவர். உங்களுடைய நாமம் மட்டும் எங்க மத்தியில மையப்படட்டும். இதுவரை நடத்துனீங்கப்பா. இன்னும் மற்ற பகுதிகள் ஒவ்வொன்றையும் கிருபையாக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை எல்லாரும் ஒரு மனதோடு கூட ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைக்குள்ள எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை விடுதலையாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றேக்கும் உடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு கூட என்எஸ்டிஎஃப் சண்டே சர்வீஸ்க்கு வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இன்னைக்கு ஷமியோட அப்பா அம்மா நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. வி வெல்கம் யூ அங்கிள் அண்ட் ஆண்டி. நீங்கள் எங்கள் மத்தியில் இன்னைக்கு வந்து ஆராதிக்கிறதுக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கிருபையாக உங்களை பயணத்தை வாய்க்க பண்ணியிருக்காங்க. இன்னும் இங்கே உள்ள நாட்களில் இந்த கண்ட்ரியில் உங்களை அற்புதமாக உங்களை கர்த்தர் நடத்துவராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஜென்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். இந்த வெனஸ்டே March 25th NSTF செல் குரூப் மீட்டிங் இருக்குது.
ஸோ 1 hour செல் குரூப் மீட்டிங் கர்த்தருக்காக முடிந்தவர்கள் அந்த 1 hour கர்த்தருக்குன்னு ஒதுக்கி இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரேயர், என்எஸ்டிஎஃப் ஊழியங்களுக்கான ப்ரேயர், நார்த் ஷோர் ரீஜனுக்கான ப்ரேயர், நம்முடைய பிள்ளைங்களுக்காக ஊழியங்களுக்கான நம்ம ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி அந்த கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நம்ம ஜெபிக்கிற நேரம். இதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், கலந்து கொள்ளுங்கள் முடிந்தவர்கள். இதோடைய மீட்டிங் லிங்க் கிறிஸ்டோ அவங்களுடைய குரூப்பில் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் கலந்து கொள்ளுங்கள். குரூப்பில் இல்லாதவங்க கிறிஸ்டோ ரீச் பண்ணுங்கள், நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக அவங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அப்கமிங் ஈவெண்ட்ஸ் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மளுடைய குட் ஃப்ரைடே சர்வீஸ் 3rd April ஃப்ரைடே ஈவினிங் 7 PM ஃபாலோட் பை டின்னர், கஞ்சி, குட் ஃப்ரைடே கஞ்சி. நம்ம என்எஸ்டிஎஃப் ஃபேமிலியாக இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் முடிச்சுட்டு இங்கே நம்ம ஃபெலோஷிப்பில் குடிக்கிறதா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை. 4th April சாட்டர்டே மார்னிங் நம்ம ரெஸ்ட் ஹோம் விசிட் பண்ணுறோம். டைம் 10 AM. ஸோ 10 AM எல்லாருமே ஜிபிசியில் அசம்பிள் ஆகிட்டோம்னா, ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு பக்கம் இருக்கிற அந்த ஐரன் ஒர்க் பண்ணுற அந்த ரெஸ்ட் ஹோமுக்கு இங்கேருந்து நம்ம கடந்து செல்கிறதா இருக்கும். ஸோ இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்டயோ கிறிஸ்டியோட்டையோ ஆல்வின்ட்டையோ ஃபஸ்ட் டே கூட நீங்கள் கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம். கர்த்தருக்கு மகிமை. அங்கே 2 விங்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 rooms கைண்ட் ஆஃப். ஸோ ஒரு ரூம்லேயுமே ஒரு 30 minutes நம்ம ஸ்பெண்ட் பண்ணி சின்ன பிள்ளைங்களுடைய கிட்ஸ் ஆக்டிவிட்டி, அவங்களுடைய ஸ்கிட், டான்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நமக்குமே கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய கிருபை. ஒரு ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணி அவங்களை ப்ளஸ் பண்ணி அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது கர்த்தர் பாராட்டுகிற தயவு. இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஈஸ்டர் சர்வீஸ் at 5:30 PM, சண்டே ஈவினிங் 5:30 as usual நம்மளுடைய சண்டே ஈவினிங் டைம் தான், ஃபாலோட் பை ஸ்பெஷல் டின்னர். ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணிக்கிறோம். இன்னும் சில ஜென்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். இந்த ஊழியத்துக்காக நிறைய ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபாரிங்க தேவைகள் இருக்குது. இப்போலாம் நார்த் ஷோர் பற்றி ஞாபகம் வருதோ, நார்த் ஷோரில் இருக்கிறவங்க உங்களுடைய அனுதின ஜெபம், பர்சனல் ப்ரேயர்லையும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்கள். காட்சன் அண்ணா, ரூபசன் அண்ணா, இவங்க அநேக ஊழியத்தின் மத்தியிலும் நமக்குள்ளே வந்து இந்த ஊழியத்தை தாங்குகிறாங்க, நடத்துகிறாங்க. ஸோ இவங்களுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் கொடுக்கணும். இவங்களை நீங்கள் விஷ் பண்ணுங்கள். பார்க்கும்போது உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். பவுல் சொல்வார் ஒரு வாழ்த்துங்கள்னு. ஸோ இந்த நாட்களில் நமக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட்ஸ் தேவை இருக்குது. ஸோ நம்ம பாஸ்டர் காட்சன் அண்ணா, ரூபசன் அண்ணா பார்க்கும்போது விஷ் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ரொம்பவே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தேங்க் பண்ணுறேன். ஸோ சித்தா இருக்கட்டும், ஐரின், ஆல்ரிச், சாமெல்லாம் கடைசி தான் இங்கே கூட கிளம்புவார். ஸோ ஒவ்வொருத்தவங்க அவங்களால முடிஞ்சது என்னதோ இந்த ஒழித்துக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி சித்து கால் பண்ணி நான் இப்படி அவங்க ரெஸ்டாரண்ட்லேருந்து பால்கோவா இருக்குது எடுத்துகிட்டு வரேன் என்எஸ்டிஎஃப்க்கு அப்படின்னாரு. ஸோ எப்போவுமே அவங்களுடைய கரிசனை அப்போ அதை திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ என்னைக்கோ கலெக்ட் பண்ணும்போது ஓகே நம்ம இந்த வாரம் என்எஸ்டிஎஃப் கொண்டு போகலாம், அந்த ஒரு திங்கில் தான், அந்த ஒரு ஃபேமிலி போல் தான் அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளைங்க வேலைக்காக காத்திருக்காங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. அவங்கள பார்க்கும்போது விஷ் பண்ணுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சண்டே கிளாஸ் டைம். சின்ன பிள்ளைங்க முன்னாடி வாங்க, பாஸ்டர் உங்களுக்காக ஜெபித்து உங்களை சண்டே கிளாஸ்க்கு அனுப்புகிறதா எல்லாமே. இந்த பக்கம் வாங்க, இப்படி வாங்க பிள்ளைங்களா. லவ்லி. ஏன் இங்கே வந்து நிற்க வச்சேன் அப்படின்னு சொன்னால், ஏன்னா அந்த முன்னாடி அந்த இதுக்கு பின்னாடி முன்னாடி நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா பிள்ளைங்களாருமே. So I want to ask questions just like last time. Okay, I will see who will answer. You ready? Okay, so what did you learn last time? What did auntie teach you? Come. We learned about the paralyzed man. Yes. What happened to the paralyzed man? Well, he was sick and his friend had faith. And he went down the roof and Jesus healed him. Oh, okay. Yeah. And what happened after that? Jesus healed him. Let's give a big round of applause. Okay, anyone else? What did you learn yesterday? Sorry, last week. By the paralyzed man. What happened to him? He got leg hurt. Leg hurt, okay. And there was one friend down. Yeah. And there was 4 friends. 4 friends, yes. And what did the 4 friends do? They helped him heal the paralyzed hand, and they prayed
they put the bed down Put the bed down. Yeah, good. And by the roof. by the roof. Yes, let's give it a big round of applause. Yeah. And who healed the paralyzed man? Jesus. Jesus. Let's give it a big round of applause. What is it? Anyone else? What did you learn yesterday? Come. Yeah. What did you learn yesterday? Sorry. Yeah. Yeah. So who was healed? Paralyzed man. Yes, see? Yes, let's give him a big round of applause. Thank you, Shirley, for teaching the kids lovely little stories. அப்புறம் வந்து ஷேர்லிக்காக இப்போ வந்து ஒரு 2-3 வாரங்களுக்கு நம்ம வந்து அதிகமான ஜபங்களில் தாங்கணும். என்ன அப்படின்னா தட் ஷீ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் ஈஸ்டர் சர்வீசஸ் இதுக்கெல்லாமே. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ஹோம் விசிட்டுக்காக வந்து அவங்க ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் வி ஹாவ் டு கிவ் அ குட் ப்ரெசன்டேஷன் ஓவர் தேர். அதுவும் இல்லாமல் வந்து வயதானவங்க வந்து அவங்களுக்கு வந்து குட்டி பிள்ளைங்க வந்தாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்க இருந்தாலே ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால் அது வந்து அருமையாக கர்த்தாதி கர்த்தர் வாய்க்க செய்வாராக. எல்லா ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து அது ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கும்படியாக கருத்திடத்தில் நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம். அதே நேரத்தில் ஐ வாண்ட் டு தேங்க் ஐரின்காக நம்ம கரங்களை தட்டோம். பிகாஸ் யூ நோ ஷி ஹஸ் given us this opening. Welcome. She has given us this opening to enter into the rest homeல வந்து நம்ம பிள்ளைங்களை கொண்டு போய் வயதானவங்களை அவங்கள பார்த்து அவங்களை ஆசீர்வதிக்க கர்த்தாதி கர்த்தர் நமக்கு வந்து கிருபை பாராட்டுவாங்க. ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஜெபம் பண்ணலாமா? ஸோ yeah, so let's pray. ஒருவரும் சிறக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற எங்களுடைய அன்பு தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருக்கிற அற்புதமான பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, அவருடைய வளர்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிள்ளைகள் ஆண்டவர் அருமையாக ஆண்டவரே, கர்த்தருடைய ஆண்டவரே, ஞானத்தில் ஆண்டவரை வளர்ந்து வருகிறபடியால் அப்பா, வேத புத்தகத்தை ஆண்டவரை தெரிந்து கொண்ட ஆண்டவரை வளர்ந்து வருகிறபடியால் அப்பா, இயேசு யார் என்கிறது ஆண்டவர் அறிந்து வளர்கிறபடியால் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவர் அதிகமாக கர்த்தரிடத்தில் ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தரை நெருங்க நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். ஷேர்லிக்காக செபிக்கிறோம் அப்பா. ஷேர்லியுடைய ஆண்டவரை உள்ளத்தில் ஆண்டவர் நீர் அநேக விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறீங்க அப்பா. இதை நீ பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு என்று ஆண்டவரை சொல்லிக் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகளை ஆசீர்வதிங்க, அபிஷேகத்தை நீங்க நடத்து ஆண்டவரே. இந்த ஊழியம் ஆண்டவரை பலுகி பெருக நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இதிலே ஆண்டவர் நாங்கள் நிச்சயமாக சொல்ல முடியும் ஆண்டவரே, we started on a small scale oh Lord. இப்போ ஆண்டவரே நிறைய பிள்ளைங்க ஆண்டவரே, Heavenly Father you are adding oh Jesus, and Heavenly Father thank you Lord for making the Sunday school ministry oh Lord a solid oh Lord, a strong ministry oh Jesus. இதில் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அற்புதமாக வளரணும், அவங்க போல்டா இருக்கணும் அப்பா. கர்த்தாதி கர்த்தரே அவங்க ஆண்டவர் எங்கு போனாலும் ஆண்டவர் உப்பாக வெளிச்சமாக இருக்கணும் அப்பா. அப்படியாக எங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து நீங்க நடத்துங்க ஆண்டவரே. துதிக நமக்கு எல்லாம் ஆண்டவர் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவர். விசேஷமாக ரெஸ்ட் ஹோம் விசிட்டுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆளுகைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹோலி வீக் சர்வீசஸ் ஆண்டவர் நடக்கிற காரியங்களை அப்பா உங்களுடைய ஆளுகைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம், நீங்க நடத்தும்படியாக செபிக்கிறோம். துதி கனமகிம் எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. God bless you. Go. ஆஃப்ரட்டிஸ்ட் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் வே பேக் இந்தியா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் எங்கள் சர்ச்சில் வந்துட்டு ஒரு யூத் ஈவெண்ட் நடத்தினோம் நாங்கள். அது வந்து ஒரு நாங்கள் எதிர்பார்க்க முடியாத மாதிரி ஒரு ரிசல்ட் எங்களுக்கு வந்துச்சு. நாங்கள் நினச்சே பார்க்கல அந்த மாதிரி ஒரு ஒன்று. அந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு ஒரு முஸ்லீம் சண்டே மாதிரி நடத்துகிறோம் நாங்கள். முஸ்லீம் சண்டே நடத்தி நாங்கள் யூத் வந்து ஆல்மோஸ்ட் நியர்லி 1 lakh கிட்ட வந்து நாங்கள் சர்ச்சுக்கு வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்தோம் நாங்கள். ஸோ எல்லாருமே வந்து ஆரம்பத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களால் முடியாது, எப்படி உங்களால் முடியும், 1000 கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வர போகிறாங்க, அதுக்கு எப்படி உங்களால் முடியும், யூத்து அத்தனை பேர்த்து எப்படிங்க ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களால் முடியாது, ஆண்டவரால் முடியும். அதை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி ஆஃபர்ட்டி சாங் கூடுமே
உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹalleluya. ஸ்தோத்திரம். நன்றி மனமார நம்ம வந்து அந்த ஆஃபரேட்டருக்காக ஜெபம் பண்ண போறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான அந்த ஆராதனையை கொண்டு செல்கிறீரே, எனக்கு நன்றி நன்றி. We can feel your presence, Lord. Beautiful. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வர்ஷிப்ல அற்புதமான பாடல்களை கொடுத்து ஆண்டவரே, அதில் நாங்கள் எதிர்கொண்டு போகிறதுக்கு எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஈஸ்டர் பண்டிகைக்காகவும் சரி ஆண்டவரே, அந்த குட் ஃப்ரைடே அந்த வீக்குக்காகவும் சரி, ஹோலி வீக்குக்காகவும் சரி ஆண்டவரே, அதை நம்ம பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. முக்கியமாக இந்த ஜெபத்தில் இந்த ஆஃபரேட்டருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த இந்த இடத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காணிக்கை வந்து சரியான ஊழியத்துக்காக செல்ல வேண்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துக்கு உண்டான நான் வந்து ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இந்த இடத்தை நீர் கொடுத்தீரே, ஒரு அற்புதமான ஒரு அதிசய அற்புதம் ஆண்டவரே. இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்தது அற்புதம் ஆண்டவரே. அதுக்குள்ளான அந்த வாடகைக்காக இருந்தாலும் சரி ஆண்டவரே, எதிர்கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரீஸ், அப்புறம் நாங்கள் யோசித்து வைத்திருக்கிற யூத் மினிஸ்ட்ரீஸ், அவுட்ரீச் மினிஸ்ட்ரீஸ் இருந்தாலும் சரி ஆண்டவரே, விமன் மினிஸ்ட்ரிஸ் இருந்தாலும் சரி ஆண்டவரே, எல்லாத்துக்கும் இந்த காணிக்கை வந்து சரியாக போய் சேர்ந்து அவன் வந்து முக்கியமாக இந்த இடத்துல அந்த வளர்ச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வளர்ச்சி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறீரே, அதுக்கு நன்றி 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 ஆண்டவரே. அற்புதமான பாஸ்டரை கொடுத்துருக்கிறேன், ஒரு லீடர்ஷிப் டீமை கொடுத்துருக்கிறேன். எங்கள் தமிழ் வாட்ஸ்அப் குரூப் பசங்களையும் கொடுத்துருக்கிறேன் அப்பா. You have blessed us with ஆண்டவரே, you have blessed us with beautiful families. ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. அந்த காணிக்கையை ஜெபியும், இதை பலப்படுத்தும், இதை வந்து ஆசீர்வதித்து மல்டிப்ளை பண்ணும் ஆண்டவரே. அதை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்தையும் இந்த இடத்தையும் கொடுத்ததுக்காக நன்றி. வர முடியாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களை நீர் ஆசீர்வாதம் சீக்கிரமாக வந்து சேர்ந்து எங்களுடன் சேர்ந்து ஜெபிக்கும். இந்த ஆராதனையை கலந்துக்கும் நீரே கூட அருமை நடத்தும். இப்போ ரட்சகமாக இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் விசேஷமாக we want to welcome brother Jackson and sister Diana and the family and welcome பண்ணுவோம். They have come here into this part of this world. அது எஸ்பெஷலி ஆக்லாண்டில் வந்து கிளென்ஃபீல்டில் வந்து அவங்க வந்திருக்கிறாங்க செட்டில் ஆகும்படியாக. கர்த்தர் அவங்களை அழைத்திருக்கிறார். நான் லாஸ்ட் டைம் வந்து சிஸ்டர்கிட்ட பேசுகிறப்போ சொன்னேன், இங்கே யாரெல்லாம் ஆண்டவர் கொண்டு வருகிறாரோ, விசுவாசிகளை கொண்டு வருகிறாரோ அவங்க எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு ஆண்டவர் இங்கே அனுப்பியிருக்கிறார். ஐ மீன் in one sense, you may have come here to settle down, but I believe God has sent you here. I mean, and God will do wonders, in and through you. So as you are as you keep standing there, why don't we pray for this lovely family? She has gone to the Sunday school, yeah. So let's pray for this entire family. கரங்களை உயர்த்தி உங்களுக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற எங்களுடைய அன்பு தகப்பனே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, Heavenly Father, you are moving people around the world of Jesus. You are taking, O Lord, Heavenly Father, your people, the ones, O Lord, who believe in you, the ones, O Lord, who trust in you. யாரெல்லாம் ஆண்டவர் உம்மை நம்பி இருக்கிறார்களோ அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே நீங்க ஆண்டவரை எங்களை நடத்துகின்ற ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார்களோ
அவர்கள் ஆண்டவரை எந்த இடத்திற்கு நீங்க கொண்டு போகணுமோ அந்த இடத்திற்கு நீங்க கொண்டு போய் கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வழிகள் ஆண்டவரே உன்னதமான வழிகள் அப்பா. You always say, oh Lord Heavenly Father, my ways are higher than your ways. Hallelujah. எங்களால் ஆண்டவரே அதை கிரகிக்க முடியாதப்பா, புரிந்து கொள்ள முடியாதப்பா. உம்முடைய வழிகள் அற்புதமான வழிகள். அந்த வழிகளுக்குள்ளாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, பிரதர் ஜாக்சனையும் சிஸ்டர் டயானாவையும் ஆண்டவரே, இந்த குடும்பத்தையும் நீங்க நடத்தி வந்த விதத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Heavenly Father, oh Lord, sister Diana ஆண்டவரே, she came early, and Heavenly Father, oh Lord, she went through, oh Lord, a bit of ups and downs, oh Lord, but you were with her, oh Lord. Heavenly Father, you did not disappoint her, oh Jesus. ஆண்டவரே, ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் அனைத்து காரியங்களும் ஆண்டவர் நீங்க வாய்க்க செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, இவருடைய ஆண்டவரே இங்க வந்ததும் அப்பா, கர்த்தாதி கர்த்தரே ஏற்ற நேரத்திற்கு ஆண்டவர் ஒரு நல்ல இல்லத்தையும் நீங்க வாய்க்க செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் அப்பா, இவருடைய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். வாசம் செய்கிற இல்லத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இவருடைய எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதிங்க அப்பா. கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே, உங்க படிப்பின் காரியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஜாப்ஸ் அப்பா உங்களுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அருமையாக இவர்கள் சீக்கிரமாக செட்டில் ஆக கிருபை பாராட்டுங்க. பிள்ளைக்கும் ஆண்டவர் நல்ல ஒரு ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரே ஒரு பள்ளிக்கூடத்தை நீங்க ஆண்டவர் ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆண்டவரே மகளுக்கு நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த குடும்பத்தை ஆண்டவர் ரத்த கோட்டையில் மூடி மறைத்து நடத்துங்க. இவர்கள் மூலமாக ஆண்டவரே அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்க நீங்க கிருபை பாராட்டு. So we bless them in the name of Jesus, O Lord. Be with them, O Lord, and Heavenly Father, you lead them. ஆசீர்வதித்து நடத்துங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. Please be seated. God bless you. And இன்னைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள என்னுடைய அருமையான ஒரு நண்பர், ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து பயணப்பட்டு வருகிறோம். அதில் வந்து அது லாஸ்ட் டைம் வந்து ரூஃபஸ் ஷேர் பண்ணது போல் வந்து சிங்கப்பூர்லேருந்தே வந்து சின்ன சின்ன ஊழியங்களை செய்துட்டு வருகிறோம் இல்லையா. கர்த்தாதி தட் வாஸ் இன் தி 90s. அப்போவே வந்து சின்ன சின்ன ஊழியங்களை செஞ்சு வந்துருக்கிறோம். அதுக்கப்புறமா இங்கே வந்துட்ட பிறகு ஹீ ஸ்டார்டட் இஸ் மினிஸ்ட்ரி கால்ட் அஸ் டெய்லி ப்ரேயர் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்ற ஒரு ஊழியத்தை வந்து அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணார். இந்தியாவில் போய் நிறைய ஊழியங்களை செய்தார். அப்புறம் வந்து நிறைய பிரபலமான ஊழியக்காரர்களை வந்து அவர் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாரு, இன்க்ளூடிங் டிஜிஎஸ் தினகரன் அவரையும். அப்புறமா இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரியமான பால் யாங்கிச்சோ வந்து இன்டர்வியூ பண்ணாரு. இன்னொரு ஊழியக்காரர், தமிழ் ஊழியக்காரர் ஃபாதர் பர்க்மன்ஸ், சாம் ஜெபதரி, பாஸ்டர் சாம் ஜெபதரி எல்லாம் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அது ஊழியம் வந்து ரொம்ப நல்லா நடந்திருந்தது. ஸோ கர்த்தாதி கர்த்தர் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்ய போகிறாங்க மூலமாக அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ரைட் நவ், ஈவன் நவ் ஹீ இஸ் ஒர்க்கிங் as a chaplain in a particular place, and also he is doing some ministry amongst the Indians in this North Shore. So அதனால we are delighted to have him journey with us. நம்ம கூட வந்து பயணப்படுகிறது வந்து அது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியம். அவருடைய குடும்பம் வந்து நிச்சயமா அவங்க they will be a blessing, they will add blessing to this particular place, and he brings his talents and especially his ministry also to us. So it's a delight for me, it's a joy to welcome my dear friend Rufus to come and share the word. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். பாஸ்டர் வந்து ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. தேங்க்யூ பாஸ்டர். ஐ நெவர் ஹேட் தட் கைண்ட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் பிஃபோர் மை ப்ரீச்சிங். ஆக்சுவலாக பாஸ்டர் வந்து நான் எப்பவுமே வந்து எப்படின்னாக்கா இவஞ்சலிசம் பண்ணணும், இது மாதிரி வந்து வார்த்தைகளை கேட்குறது. இப்போ பாஸ்டர் ப்ரீச் பண்ணுவார், நான் வருவேன், அதுதான் என்னுடைய ட்ரெண்டிங்க. இதோட பாஸ்டருடைய அருமையான வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்டு அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டோம். குடும்பமாக பாஸ்டருடைய மெசேஜில் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எப்போல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ட்ரவுன் ட்ரெண்ட் இருக்குதோ அப்போ வந்து சபைக்கு போகும்போது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் வார்த்தைகளை வந்து ஆண்டவர் பாஸ்டர் மூலம் கொடுத்துருக்குறாரு. எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். ஆல்சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லைக் டு சே தட் நாங்கள் வந்து பாஸ்டர் சொல்கிற ரொம்ப நாளாகவே பாஸ்டருடைய we are very close associates with the pastors ministries. பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பேர் பாஸ்டர் கூட மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி இருந்தாங்க, ஆனால் நிறைய பேர் இல்லை. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம்னா இன்னும் எவ்வளோ பாஸ்டர் கூட, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் 5 years எவ்வளோ பேர் இருந்தாங்க, தேர் ஆல் கான், சம் ஆஃப் தேம் தேர் ஸ்டில் தேர் இன் தி சர்ச். அந்த நாட்களில் வந்து அவரோட ஏர்லி டேஸ்லேருந்து என்னை கூப்பிட்டு மினிஸ்ட்ரியில் அவர் பாஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இது இஸ் 20th year. Still he is calling me to share the word of God. So I'm so glad and happy that to be here, Pastor. Part of your ministry and our ministry in our show.
கண்களின் போட்டு ஜெபிப்போம். இந்த நாளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாஸ் கொடுத்த அதிகாரம் வந்து மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21, 23 அதுதான் தியானிப்போம் இல்லை, அதை எடுத்து வச்சுக்குவோம். Then we just have a word of prayer and then we'll go. Our loving Heavenly Father, we thank you, we praise you, we worship you, Lord, for who you are and what you have done for us on the cross, O Lord. It's a great sacrifice, O Lord Jesus, as we are living here because of you and your name, O Lord. We thank you for everything. We humble ourselves before you, O Lord. Hide me under your mighty wings. Reveal your power, your word, your healing, your blessings to your people. Those who ever gather here, Lord, to be blessed in your name. And let this week be a great week ahead of us, all of us, O Lord Jesus. Go before us and level the mountains for us. Give you all the glory in Jesus' name. Amen. அந்த வசனம் வேறு அதை எடுத்துக்குவோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21 23 வரை. சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை அந்த வசனத்தில் வந்து மிக அருமையான ஒரு சில வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் காட்சன் கொடுத்த அருமையான செய்தி. தேங்க்யூ காட்சன் அண்ட் பிரைஸ் பி டு ஹிஸ் ஹோலி நேம். நிறைய கேரக்டரிஸ்டிக் பற்றி பேசினார். அதாவது பாம்பை போல வினாவுள்ள கிறிஸ்தவங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை சொன்னார். ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரடக்ஷன். அதாவது பாருங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு உலகம் வந்து எவ்வளோ வயசாக எவ்வளோ ஸ்டூடாக இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம அதை வந்து டேக்கிள் பண்ணுற அளவுக்கு அவங்கள வந்து மேற்கொள்கிற அளவுக்கு நமக்குள்ளே இருக்கிற அந்த ஞானம் வந்து அதிகமாக இருக்கணும். இதை தான் நம்ம ஜெபத்தில் பெற்றுக்கணும். ஒருவரும் ஞானத்தில் குறைவிடாதபடி அவர் இடத்துல வந்து கேட்டுக்கொள்வோம். ஒரு மாதிரி பாம்பை பற்றி அவர் பேசும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. அப்போது ஒரு சிறு வயதில் இருக்கும்போது நாங்கள் ஒரு கிரவுண்டில் விளையாடி இருக்கும்போது இந்த கோப்ரா நல்ல பாம்பு ஒன்று வேகமாக போச்சு. போன உடனே there was a big nest for its dwelling. வேகமாக போயிட்டு அது உள்ளே இறங்குச்சு. உடனே எங்களுக்குள்ளே இருந்த சிறு பையனாக இருக்கும்போது அந்த ஒரு சம்பவம் டீனேஜர்ஸில் ஒரு பையன் அங்கே போயிட்டு, ஆனால் இப்போ நம்ம கையை உள்ளே விட்டாக்கா அந்த வாழை பிடிச்சி இழுத்து சாவச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். உடனே அங்கேருந்து பெரியவர் சொன்னார், தம்பி நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பாம்பு உள்ளே போகும்போது கடைசி வரை இப்படியே உள்ளவே போகாது. அது உள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெட் வந்து வெளியே வந்துடும். அப்போ தான் அது ப்ராக்டிஸாக அப்படி தான். உள்ளே போயிட்டு டக்குன்னு ஹெட் உள்ளே வந்துடும். அண்ட் தென் இட் வில் புல் இட்ஸ் ஹோல் பாடி இன்சைட் இட்ஸ் நெஸ்ட். அப்போ யாராவது வந்து அதை வந்து எனிமீஸை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு அப்படி கொடுத்துனே இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு வயசானது வந்து சர்வம் சொல்லிட்டு லாஸ்ட் டைம் உங்களுடைய செய்தியில் கொடுத்துருந்தேன். அதை போல் எப்பயுமே ஆண்டவர்கிட்ட நான் கேட்குற ஒரு விஷயம் வந்து ஞானம். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஞானம் வந்து உலக பிரகாரமாக இருக்கிறவங்களை விட நம்மளுடைய ஞானம் அதிகமாகவே இருக்கும். இல்லைனா நம்ம வந்து வில் பி லைக் அ லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அநேக விதத்தில் வந்து மிக அருமையாக நம்மளை வந்து ஞானத்தோடு நடத்தி செல்றாரு. எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க. அந்த ஞானம் வந்து உங்களுக்கு அதிகமாக கேட்டு வாங்கிக்கிங்க. எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதிங்க வருங்க. எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி ஷுட் ரிசீவ் த லார்ட்ஸ் பிளெஸிங்ஸ். இதுதான் என்னுடைய வாஞ்சை. இந்த மாலை வேலை எல்லோரும் வந்திருக்கிறவங்க ஒருவரும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அந்த அன்பையும் அந்த ஞானத்தையும் அந்த பாதுகாப்பை நம்ம பெற்றுக்கொள்வோம். அந்த மாலை வேலையில் வாசிக்கப்பட்ட வசனத்தில் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய நாமத்தினாலே நீங்கள் எல்லாராலும் என்ன படப்படுவீர்கள்? வகைக்கப்படுவீர்கள். யார் அவர்களா? ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் இது பொருந்தும் நம்ம நினைக்க முடியாது. நீங்கள் ஏசு கிறிஸ்துவனுடைய பேரை சொல்கிற யாராக இருந்தாலும் உங்களுக்கு இதை வந்து உங்கள் ஒர்க் பிளேஸில் கூட நீங்கள் ஊழியத்திலே ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் வராமல் கூட நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு வரும். ஒரு கூட்டம் வந்து உங்களுக்கு முன்பதாக வந்து கட்டாயமாக என்ன பண்ணுவாங்க? அகைன்ஸ்டாக வருவாங்க. அப்போ அவருடைய நாமத்தை சொல்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாடுகள் உண்டு. இன்னும் ஊழியங்களில் இருக்கிறவங்களுக்கும் இன்னும் அதிகமாக இந்த பாடுகள் இருக்கிறது. இதை தான் வேதத்தில் பார்க்குறோம். அது முன்கூட்டியே சொல்லிடுறார் ஆண்டவர். ஊழியத்தில் வரும்போது இப்படிப்பட்ட பாடுகள், ஜனங்க இப்படிப்பட்டலாம் வந்து நமக்கு பிரச்சனையை போராட்டங்களை கொடுத்துன்னு இருப்பாங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. கடைசி வரை நிலை நிற்பவனே
ரட்சிக்கு போட 2 வசனம் சொல்லுவோம். அநேகர் வந்து ஊழியத்தில் வந்தாங்க. இப்போ நாங்கள் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதும் பாஸ்டர் தொடங்கும் போதும் அநேகர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் வந்து உடனே ஒரு ஊழியத்தை செய்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7% வந்து அவங்க அப்படியே காணாமல் போயிட்டாங்க. அந்த ஊழியத்துடைய கடினமான பாதை அவங்க வந்து அவங்கள அந்த ஊழியத்தில் வந்து தங்களை ப்ரிப்பேர் பண்ணாத ஒரு சில காரியத்தினால அந்த வசனத்தில் நிலைநிற்க முடியாததுனால பின்வாங்கி போயிட்டதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை வந்து கடைசி வரை நிலைநிற்கணும். இதுதான் நம்முடைய அழைப்பு. இந்த மாலை வேலையில் ஏதோ வந்தோம், ஆண்டவர் கூட கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணோம், ஒரு சில நாட்கள் ஊழியம் பண்ணோம், சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கணும், அப்படி இல்லாத கடைசி வரை நிலைநிற்கணும். பாலுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா வந்து ப்ரேயர் பண்ணும்போது சாம் வந்து அழகாக பாலை பறி சொன்னார். அந்த சம்பவம் டெமாஸ்கஸ்க்கு போகிற அந்த சம்பவத்தை சொன்னார். இது எனக்கு வேதத்தில் வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு அந்த சம்பவம். பால் வந்து அந்த இடத்துல போகும்போது பாருங்கள், பால் வந்து ஆண்டவருக்காக ஊழியத்துக்காக எப்படி வந்தார் அப்படின்ற அவருடைய அழைப்பை பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் வந்து கிறிஸ்துவத்தை வெறுத்த ஒரு மனுஷன், கிறிஸ்தவர்களை என்ன பண்ணுறாரு பெர்சிக்யூட் பண்ண ஒரு மனுஷன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பின்னாடி வாழ்க்கையில் பார்த்தோம்னாக்கா அநேக தரம் வந்து அவருடைய வாழ்க்கையில் பெர்சிக்யூஷன்லேயே நின்று அவருடைய நாட்களை கடத்த வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்தார். பார், எங்கே போனாலும் அவருக்கு போராட்டம், எந்த நிலைமையிலும் அவருக்கு போராட்டங்கள் இருந்துச்சு. எருசலேமுக்கு போகிறார் ஒரு நாள் அவரோட ரட்சிப்புக்கு பிறகு. போயிட்டு சபைக்கு போயிட்டு வரும்போது அவர் பேசினதெல்லாம் பார்த்து யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. அதுதான் அவருடைய முதல் அந்த பாடுகள், அவருடைய ட்ரிபுலேஷன், அவருடைய பெர்சிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகிற அந்த டேஸ். சபை அவருடைய சர்ச்சில் எந்த சர்ச்சில் இருந்தாலும் அந்த ஜெருசலேமில் அவருக்கு அந்த பாடுகள் தொடங்குது. அவர் கொண்டு வந்து ப்ரோ கவுன்சிலில் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. பண்ணும்போது எல்லோரும் அநேக கேள்விகளை கேட்குறாங்க. எங்கிட்ட ஹை ப்ரீஸ்ட் சொல்கிறார். அநேக கேள்விகளை கேட்கும்போது ஹை ப்ரீஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற பார்த்து பாலை அடிக்க சொல்கிறார். ஜஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் மனிஸ் சீக்ஸ் அப்படின்றார். அது அடி வாங்கின உடனே பாலுக்கு வந்து he got really mad at them. அவர் வந்து அந்த போல்டு ஸ்பிரிட் அங்கே பாருங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய ஞானிகள், ஹை ப்ரீஸ்ட், பிஷப்பு, பெரிய பெரிய சபைகளுடைய தலைவர்கள், இவங்களுக்கு முன்னால் கோபப்படுறது அப்படின்றது வந்து ஹீஸ் ரிஸ்கிங் ஹிஸ் லைஃப். அதனால் பயப்பில்லை. ஆண்டவர் கொடுத்த அந்த போல்டு ஸ்பிரிட்டில் அவரை வந்து அந்த ஹை ப்ரீஸ்ட்டை நேருக்கு நேராக கேட்குறாரு, யூ ஆர் சிட்டிங் இன் த ஜட்ஜஸ் பிளேஸ், யூ ஆர் கோயிங் டு ஜட்ஜ் மீ, how can I ask someone to strike on my street? உடனே அவருக்கு பக்கத்தில் இருந்து சொல்கிறாரு, would you talk to the high priest in such a way? அப்படின்னு சொல்லும்போது பால் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு. ஓகே, அவர் ஹை ப்ரீஸ்ட், அவர் அவ்வளோ மெச்சூர்டாக நடக்கலை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஐம் சாரி. ஏன்னா ஹை ப்ரீஸ்ட் வந்து we should not ill treat or mistreat the high priest, the Bible says. அதனால் அவர் பகிரங்கமாக அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு மன்னிப்பு கேட்குறாரு. ஆனாலும் அந்த ஸ்பிரிட் ஆஃப் போல்ட்னஸ், அதுதான் இந்த பாயிண்ட். இந்த இடத்துல நம்ம ஊழியத்துக்கு வரோம், பெர்சிக்யூஷனில் இருக்கிறோம், ட்ரிபுலேஷனில் இருக்கிறோம், இல்லை ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்கிறோம் அப்படின்னாலும் வாட் வி ஆர் கோயிங் டு ஹேவ் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் போல்ட்னஸ். அது வந்து எங்கேருந்து வருது, பரிசுத்த ஆவியான இடத்துல. பரிசுத்த ஆவியானவர் யாருனாக்கா ஆண்டவராக நத்திங் பட் த ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவன் நம்ம இடத்துல வரும்போது எத்தனை பேர் நம்மளை சூழ்ந்திருந்தாலும் அந்த ஸ்பிரிட் ஆஃப் போல்ட்னஸ் வரும், கேள்வி கேட்டு ஆகும். அப்போ தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் 23ஆம் அதிகாரம் நினைக்கிற அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள், என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அவருடைய பகை பாருங்கள், அவர் இடத்துல நிற்கவே முடியாது ஒரு இடத்துலையும். அந்த 20 இடத்துல படிச்சுனே வந்தீங்கன்னாக்கா பாலால் எந்த இடத்துலையும் நிம்மதியாக ஒரு இடத்துல அவர் நின்று கொஞ்ச நேரம் பேசியிருந்தாவோ அவர் சந்தோஷமாக இருந்ததாவோ பார்க்க முடியாது. அவ்வளோ டெரிபிள் லைஃப் அந்த நாட்கள். ஆனால் அந்த வேலையிலையும் கூட அவர் வந்து அப்படியே நிற்கிறார். கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், மரணத்துக்கிட்ட போனாலும் கிறிஸ்து தான், ஏசு தான் எனக்கு எல்லாம். இப்போ அடிக்கிறீங்களா, அடிங்க, ஏசு தான். என் நாமத்தினால் நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். அவரை பார்த்தீங்கன்னாக்கா அவரை பகைக்காதவங்களே இல்லை. இந்த ப்ரோ கவுன்சிலில் இருக்கிற எல்லாருலையும் பார்த்தீங்கன்னா அநேகர் அவர்கிட்ட பேசியிருக்கிறாங்க, நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க, வயது முதிர்ந்தவங்கள தகப்பன் ஸ்தானத்தில் யூதர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் பாருங்கள், இவர் வெறுக்கும்போது அவரை வந்து கொலை பண்ணுற அளவுக்கு அவரை வெறுக்கிறாங்க. இந்த ப்ரோ கவுன்சிலை விட்டு வெளியே வரும்போது அவர் எப்படியாவது இன்றைக்கி கொலை பண்ணோன்ட்டு அந்த அதிகாரத்தை பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு கூட்டம், ஒரு வாலிபர்கள் காத்துன்னு இருப்பாங்க, எப்படியும் பாலை வந்து இன்றைக்கி கொலை பண்ணுறாங்க. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி அவர் பார்க்குறாரு. பார்த்தவொடனே பாருங்கள் அவருடைய ஞானத்தை அங்கே பார்க்கும்போது 2 குரூப் இருக்கிறத பார்க்குறாரு ப்ரோ கவுன்சிலில்.
ஒன்று வந்து Pharisees and Sadducees. இந்த ப்ராப்ளம் என்னென்னா Phariseesக்கு Sadduceesக்கும் வந்து ஒத்து போவதெல்லாம் அதிக செய்திகளை பார்த்துருக்கோம். Sadducees வந்து there is a restriction, அவங்க தான் Pharisees. Sadducees வந்து there is no restriction. அப்போ பால் பேசுறதுக்கு போது ஆவியில் பண்ணி அவர் சொல்கிறார், பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன், ஹாட் சுச்சுவேஷன். அவர் சொல்கிறார் வேகமாக, நான் பிகாஸ் ஆஃப் த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த டெட் ஐ எம் சஃபரிங் ஹியர் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்ட உடனே Pharisees எல்லாம் அலர்ட் ஆகிட்டாங்க. ஐம் எ Pharisee அப்படின்றத அவங்ககிட்ட சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ப்ரோ கவுன்சில் ரெண்டாக பிரேக் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து பாலோட அந்த விஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த வார்த்தை எனக்கு சொல்லலை அப்படின்னாக்கா தட் இஸ் த டே, தட் இஸ் இஸ் லாஸ்ட் டே. அதிகாரத்தை பின்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், அந்த கடைசி அதிகாரத்தை அந்த கடைசி வசனம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வார்த்தை மிக ரொம்ப அழகாக அந்த இடத்துல அந்த டைம்லி மேனரில் வந்து அதை யூஸ் பண்ணுவார். இந்த ஞானம் தான் இந்த வாழ்க்கையில் நம்ம சுற்றி இருக்கிறவங்க இருக்கும்பொழுது எல்லா இடத்துலையுமே ஞானத்தோடு தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. ஞானமே இல்லாமல் நம்ம எந்த இடத்துல அந்த ஒரு சிறு காரியம் வந்தாலும், ஆர் இட் இஸ் அ பிக் ஆர் ஸ்மால், வாட் எவர் இட் மே பி த கேஸ் இஸ் ஜஸ்ட் வித் அ விஸ்டம். அது தவிர வேறு எதுவுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது. இப்போ அதுதான் அந்த பால் வந்து அழகாக சொல்லும்போது ரெண்டாக டிவைட் பண்ணும்போது அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட் 2 குரூப்புக்கு வருது. அப்போ பவுலை வந்து அவங்க பார்க்க ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவர் அங்கேருந்து எடுத்துடுறாங்க. தட் இஸ் அ வெரி குட் சுச்சுவேஷன், ஹவு காட் இஸ் ஹெல்பிங் இஸ் இன் த ஹார்ட் சுச்சுவேஷன். ஊழியத்தில் நம்ம போகும்போது வார்த்தைகளை அவர் கொடுக்குறாரு, பாதுகாப்பு அவர் கொடுக்குறாரு. ஊழியர்களுக்கு போகும்போது ஊழியர்களை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் போகும்போது ஏதாவது குறை இருந்துச்சா? எதுவுமே குறை இருக்காது, பாதுகாப்புலையும் குறை இருக்காது. அதையும் மீறி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கிளிப்ஸ் நம்ம பார்ப்போம் யூடியூப்பில், இந்த கிறிஸ்டின்ஸை போயிட்டு அடித்து அதை வந்து அழகாக வந்து இது பண்ணுவாங்க, அதை யூடியூப்லேயே போட்டு விடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் பாருங்கள், ஆண்டவருடைய வல்லமை வந்து அவங்கள விட்டு எடுபடுறதே இல்லை. ஒரு முறை குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பு தான் என்ன பண்ணிட்டார், ஒரு பாஸ்டர் வந்து ஒரு புரஜாதி மனுஷன் வந்து அடிச்சிட்டார். அடித்து போட்டார். அவர் தூக்கி போய் ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க பாஸ்டர். அவர் ஹாஸ்பிட்டலில் போட்ட உடனே இல்லை ட்ரிப்ஸ்லாம் போடுறது, அவர் கொஞ்சம் ரெக்கவரி ஆன உடனே அவரே செல்ஃப் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நேராக வந்துட்டார். எப்படின்னாக்கா அந்த ஐவி செட் எல்லாம் போயிட்டுருக்கு, உடம்புல பேண்டேஜ் எல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் அப்படியே தூக்கிக்கிட்டு பஸ்ஸில் ஏறி வந்து நேராக அடித்து வீட்டுக்கு எதிரில் நின்றார். நின்ன உடனே அவர் வந்து கர்த்தருடைய அபிஷேகத்தை நிரப்பப்பட்டு அவனுக்கு அந்த வசனத்தை சொல்கிறதுக்கு முற்படுறாரு. அதை பார்த்து ஆடி போயிட்டு அவன் அங்கே அவர் பேசுகிறத கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப் பார்த்தேன். ஆண்டவர் வந்து பாதுகாப்பை அந்த இடத்துல கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாருனாக்கா திரும்பவும் திரும்ப திரும்ப அவருடைய வார்த்தைகளை வந்து எந்தெந்த இடத்துலலாம் கொண்டு போகணும் அதை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் விடுறது தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாலுடைய வாழ்க்கையில் பார்ப்போம். இந்த இடத்துல Sadducees and Pharisees வந்து செப்பரேட்டட் into 2 groups அப்படின்னாலும் திரும்பவும் அன்னைக்கு அந்த அந்த சம்பவம் நடந்துருக்கும்போது ஆண்டவர் சொல்லார், அப்போ நீங்கள் எருசலேமில் எனக்கு கொடுத்து சாட்சி கொடுத்தேன், நீ திரும்ப போயிட்டு ரோமில் கொடுக்கணும், டேஞ்சரஸான பிளேஸு, இந்த இடங்களுக்கெல்லாம் நீ போயிட்டே இருக்கணும் அப்படின்றாரு. அன்னைக்கு தான் அந்த ப்ராப்ளம் நடந்துச்சு. அன்னைக்கே வந்து ஏசு கிறிஸ்து முகமுகமாக அவருக்கு காட்சி கொடுத்து நீ திரும்ப ரோமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆயத்தப்படுத்துகிறாரு. அப்படியே வாழ்க்கையில் கூட போராட்டங்கள் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் ஆண்டவர் கூடவே இருக்கிற மாதிரி தான் தெரியும். பிரச்சனையும் கூடவே தான் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தோம்னாக்கா நம்மளோட வாழ்க்கை வந்து மகிமையாக இருக்கும். இன்னொரு பக்கம் ஆண்டவர் இருக்கிறாரா கூட தான், இது என்ன இது இந்த கொஸ்டின் வந்துனே இருக்கும். நிறைய ஜம்ப் பண்ணுவோம், ஜம்ப் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும், அப்படியே வெளியே வருவோம். என்ன இது ஆண்டவர் இப்படி பார்த்தா ஒரு நேரம் பார்த்தா நம்ம ஆண்டவரை பற்றி ரொம்ப அப்படியே க்ளோஸ், அப்படியே நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் தான் எல்லாம். அடுத்த நேரம் பார்த்து தெரியலையே, இந்த விஷயத்தில் கைவிட்டார் போல. எல்லா விசுவாசுடைய வாழ்க்கையிலும் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இது சேம். ஆனாலும் நம்மளை திடப்படுத்துகிற வல்லமை அது ஆண்டவர் இடத்துல மாத்திரம் தான் இருக்குது. இப்போ எனக்கு பாலுடைய வாழ்க்கை திரும்ப திரும்ப எனக்கு வந்து எப்பயுமே நான் தியானிக்கிறது ட்ரிபுலேஷன், இந்த பெர்சிக்யூஷன் வந்து பாலுடைய வாழ்க்கையை தான் திரும்ப 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 தியானிப்பேன். அப்போ பால் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து எடுத்து வரும்போது பயங்கரமான ஒரு ஊழியத்தை திரும்ப கதவு எடுத்துருக்கிறார். பெர்சிக்யூஷன்ஸ் தான். டூரிங் த பெர்சிக்யூஷன் ஹி இஸ் ஓப்பனிங் another door. He is facing persecution after persecutions. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் டோர்ஸ் ஓப்பன் ஆஃப்டர் டோர்ஸ் he can just walk through on it. இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒரே நேரத்தில் பார்க்குறோம். பால் வந்து அப்படி ஒரு மகிமையான ஒரு ஊழியம்.
அவரோட ஊழியத்தை பார்த்து அப்சர்வ் பண்ணிக்கணுங்க. அதாவது ஊழியக்காரங்க தலைமையில வச்சு ஜம்ப் பண்ணி ஹீல் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கோம். நான் பாலோடைய நாட்களில் பாலோட கர்ச்சிஃப் எடுத்துன்னு போயிட்டு பிசாசு பிடிச்சி மேலே போட்டாங்கன்னா பிசாசு ஓடிடும். அப்படி ஒரு வல்லமை. அவருடைய அந்த கர்ச்சிஃப் எடுத்துன்னு போயிட்டு சிக்காலிங்க மேலே போட்டாங்கன்னா அதில் ஒரு மகிமை, அப்படியே ஹீல் ஆகிடுறாங்க. இப்படி ஒரு மகிமையான ஒரு மனுஷன் திரும்ப பெசிஃபிகேஷனுக்கு வர்றாரு. அந்த ப்ரோ கவுன்சில் வந்து அவங்களை அங்கேயே ஸ்டாப் பண்ண. ஒரு பக்கம் இவரோட மகிமையான ஓடி வந்தாலும் இன்னொரு பக்கம் ஹி இஸ் கோயிங் த்ரூ தி பெர்சிக்யூஷன். சொல்லவே முடியாது. ஒவ்வொரு ப்ரோ கவுன்சில் மீட்டிங் முடியும் போதும் அவர் உயிரோட வருவாரா அப்படின்றது பாலுக்கே தெரியாது. நோபடி வுட் நோ. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ அந்த நூற்றாண்டில் தான் அவங்க வந்து சிலுவையில் அடிச்சிருக்காங்க. அதே நூற்றாண்டில் தான் பாலும் அவருடைய சிஸ்டர்கள் எல்லாரும் ஊழியம் பண்ணிட்டு வராங்க. பாருங்கள், அவரை வந்து அங்கேருந்து கொண்டு போயிட்டு அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கவர்னர்கிட்ட அனுப்பும்போது ஃபீலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் அங்கே இருப்பார். அவர் வந்து அவருடைய மனைவி வந்து யூத பெண்மணி தான். ஆனாலும் பாருங்கள், அவர் இயேசு குறித்து அநேக காரியங்களை கேட்டாலும் இந்த கேஸ் அவர்கிட்ட வரும்போது அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் அவருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி திரும்பவும் அநேக காரியங்களை அவர்கிட்ட கேட்கணும் ரொம்ப வாஞ்சப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் வாசம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில். அவர் ஒரு நாள் ஒரு டேட் அப்பாயின்ட் பண்ணி இன்றைக்கி நான் வந்து பாலை நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அநேக காரியங்களை வந்து அவர் சொல்கிறார். சொல்லியும் வந்து அவர் இப்போ கடைசியாக என்ன சொன்ன ஃபீலிக்ஸ் வந்து பால் அடிக்கடி பேசுறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து ஒரு பக்கம் வந்து அவர்கிட்ட சுவிசேஷம் கேட்கணுன்ற ஒரு வாஞ்ச, இந்த பெர்சிக்யூஷன்லேருந்து அவர் எப்படியாவது விடுபடணுன்ற ஒரு வாஞ்ச ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒருவேளை நமக்கு நிறைய காசு கொடுப்பாரோ, அவரோட காசு நிறைய இருக்குது, நமக்கு இது கொடுப்பாரான்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்துலேயும் வந்திருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கன்ஃபியூஸ் சுச்சுவேஷன் ஃபீலிக்ஸ் அவர் நினச்சிருந்தோன்னா அன்றைக்கே வந்து அவரை விடுதலை ஆக்கியிருக்கலாம். ஆனாலும் பாலுக்கு வந்து ஆண்டவர் வந்து மறுபடியும் அநேக காரியங்களை வந்து மறைவிட அவருக்கு பாலுக்கு சொல்லினே இருக்கிறார். ஃபீலிக்ஸ் என்ன பண்ணுறாரு, இன்னொரு அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது யூதர்களுக்கு நன்மை செய்யும்படி பால் எடுத்துன்னு போயிட்டு இன்னொரு கவர்னர் ஃபெஸ்டஸ் கிட்ட கொடுக்குறாரு. ஃபெஸ்டஸ் வந்து இவர்கிட்ட பார்த்து என்ன குறை இருக்குது அவர்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது அவரால் கண்டுபிடிக்க முடியல. என்ன பால் மேலே குறை, ஏன் இந்த ப்ரோகவுன்சில் அந்த ஜூவிஷ் பீப்புள் வந்து என்னத்துக்கு இவரை கொண்டு வராங்க நம்மக்கிட்ட அப்படின்னு தெரில. இந்த பெர்சிக்யூஷன் டைமில் வந்து என்னன்ட்டு அவரால் கவர்னராலே அதை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அப்போ ஃபெஸ்டஸ் என்ன பண்ணுறாரு, இவர் எதுவுமே பண்ண முடியல, என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அக்ரிப்பா ராஜா கிட்ட கொண்டு போகிறார். ஹெரட் தி அக்ரிப்பா 1 அங்கே போகும்போது என்ன கேட்குறாருன்னா, என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆள் வந்திருக்காரு பாலுன்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்ன குறை இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்போ அவர் வந்து இவரை பற்றி நான் அடுத்த கேஸ் அனுப்பணும்னா ஏதாவது ஒரு குறை அவர்கிட்ட என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா தான் நான் அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு அக்ரிப்பாட்ட சொல்கிறார். இந்த அக்ரிப்பா பாருங்கள், கடினமான ஒரு மனுஷன். வேதத்தில் பார்த்துட்டா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொடூரமான ஒரு ராஜா வந்து அக்ரிப்பா. இந்த அக்ரிப்பா ராஜா தான் வந்து கிரேட் ஹெரட் தி கிரேட்டோட கிராண்ட்சன். அந்த ஃபேமிலி அப்போ எப்படி இருக்கணும்னாக்கா கிறிஸ்துவ எதிர்க்கிறவர்களாகவே இருக்கிறாங்க. இப்போ இந்த கேஸ் இவர்கிட்ட போகும்போது போலா ஓகே பிரிங் ஹிம் ஹியர், ஐ வுட் லைக் டு ஹியர் ஃப்ரம் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிப்பா ராஜா சொல்கிறார். ஃபெஸ்டஸ் அண்ட் அக்ரிப்பா 2 பேருமே சேர்ந்து இப்போ பாலை மீட் பண்ணுறாங்க. அக்ரிப்பா இதில் ஃபெஸ்டஸ் கவர்னர் சொல்கிறாரு, பால் வந்து என்கிட்ட என்ன குறை இருக்குதுன்னே தெரியல, அவருக்கு கண்டே பிடிக்க முடியல. நான் எல்லாம் ஏதோ ஒரு பெரிய when his people came to me, I thought it would be like a great assassination or a great thing to worry about. But I couldn't see anything wrong in him அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிப்பா சொல்லும்போது அப்படியே நம்ம கேட்கணுமே அப்படின்னு சொல்கிறாரு. அது சொல்லும்போது அக்ரிப்பா கிட்ட சொல்லும்போது கவர்னர் சொல்கிறாரு, யாரும் ஏசு கிறிஸ்துவ செத்து போன ஒரு ஏசு, பால் கிளைம் ஹிம் டு பி அலைவ். இதுதான் கேஸு. இதுக்கு நம்ம வந்து எப்படி வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது அப்படின்ட்டு அக்ரிப்பா இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், எந்த இயேசுவை தன்னுடைய ஜீவனாக எடுத்துன்னு இருக்கிற பால் வந்து இதை கேட்டவொடனே ஃபெஸ்டஸ் அந்த கவர்னர் அக்ரிப்பாக்கு எதில் இந்த வார்த்தையில் கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்து மரித்து போன ஒரு மனுஷன், அவர் எப்படி உயிரோடு இருப்பார்? பிரச்சனையே இதுதான். இப்போது இதை பண்ணும்போது அக்ரிப்பா ராஜா பாலுக்கு டைம் கொடுக்குறாரு. இதுதான் உன்னோட பிரச்சனைனாக்கா என்ன, சே சம்திங் அபவுட் யுவர்செல்ஃப். உடனே சொல்கிறார், நான் உங்களை மாதிரி கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தினோம் தான். ஒரு நாள்
நான் என்ன பண்ணேன், தேவாலய தலைவர்களுக்கெல்லாம் போயிட்டு ஒரு லெட்டர் வாங்கிட்டு டெமாஸ்கஸ் சிரியாவுக்கு போகிறேன். ஏன்னாக்கா அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களை எப்படியாவது கட்டி ஜெருசலேம் கொண்டு வந்துடணும். ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் தி பெர்சிக்யூஷன் த்ரூ மை ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதுவும் இல்லாத நான் அப்படி பெர்சிக்யூட் பண்ணும்போது அநேக கிறிஸ்தவர்களுக்கு நான் கொண்டிருக்கிறேன். என்னோடய பவர், என்னோடய அத்தாரிட்டியை வந்து நான் சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். அநேக வாலிபர்களை கொடுறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து என்னுடைய பாதப்பட்டு தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எதை சொல்கிறாரு, ஸ்டீஃபன் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க போன மெசேஜில். ஸ்டீஃபனை கொலை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அப்ரூவல் வந்து யார் கொடுத்ததுன்னா பால் தான் கொடுக்குறாரு. இப்படி அநேகரை நான் அப்ரூவ் பண்ணி ஸ்டீஃபனுடைய ஷாக்கும் காரணமாக இருந்தவர் பால். லேட்டர் டேஸில் வந்து he was the one baptized the whole family of Stephen. That is different story. ஸோ இப்படி நான் போயிருக்கும்பொழுது we all were on our journey to Damascus. While I was on the journey, I saw a great light which is brighter than the sun. Then the whole auditorium is keen to listen to what he is saying. While I was going, brighter sun, wow, it's great, amazing. When we saw the light, we heard the noise, a voice from heaven, and we all fell to the ground. My companion and myself, we all heard what was that voice saying. In the Hebrew, the voice said, Saul, Saul, why are you persecuting me? Then I said, Lord, who are you? Immediately பால் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு. கீழே விழுந்த உடனே ஒரு வாய்ஸ் கேட்ட உடனே இது லார்டோட வாய்ஸ் தான், இது கர்த்தருடைய வார்த்தை. லார்ட், who are you? And Jesus himself, he said, I am Jesus whom you are persecuting. That is the word he heard from that voice. I am Jesus. நீ துன்பப்படுத்துகிற இயேசுநாதா, மூலையில் ஒதுக்கிறது உனக்கு கடினமாக விடுன்றார். அவர் ஏன்ச்ச உடனே கடினமான ஒரு மனுஷன் பால், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஜஸ்ட் ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஃபீட், கோ இன்டு தி சிட்டி. எந்த டெமாஸ்கஸ்க்கு வந்து கிறிஸ்தவர்களை கட்டி கொண்டு வரதுக்காக போனாரோ அந்த கிறிஸ்தவர்களுக்கு ஏஞ்சி போ. Now I am anointing you to take this gospel to the unreached. You have to take this gospel to the Gentiles. You have to take this gospel to the lost Christians, lost Jewish people. இருளில் இருக்கிற ஜனங்களை நீ வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். பாவத்தில் இருக்கிற ஜனங்களை நீ வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். இதுதான் என்னுடைய அழைப்பு. That is the reason I just came in person to see you. அதை கேட்ட உடனே பால் ஆடி போயிடுறார். இவர் வந்து இந்த சம்பவத்தை எங்கே சொல்கிறாருன்னா அந்த இதில் கிங்குக்கு முன்னாடி சொல்லுங்கிறார். கிங்கெல்லாம் கீழே விழுத்த உடனே அந்த இயேசுவை தான் நான் பிரசங்கம் பண்ணின்னு இருக்கிறேன் இப்போ அப்படின்ட்டு ஃபெஸ்டஸ் கவர்னர்கிட்டையும் கிங் அக்ரிப்பா கிட்டே சொல்கிறார். ஃபெஸ்டஸ் கவர்னர் வந்து காட் மேட் அட் ஹிம். அவருக்கு வந்து நான் அவர் இயேசு கிறிஸ்துவ பற்றி தான் இந்த இயேசு கிறிஸ்து, இந்த செத்துப்பான இயேசு கிறிஸ்துவை நான் முகமுகமாக பார்த்தேன். அவருடைய குரலை கேட்டேன். அவர் ஊழியத்தை செய்ய சொன்னால் நான் ஊழியத்தை செய்கிறேன். இதுதான் பாலுடைய வாதாங்க. இதுக்காக தான் நான் சர்ச்சுக்கு பண்ணேன். 12 days ago தான் நான் ஜஸ்ட் கேம் டு ஜெருசலம் டு டேக் திஸ் காஸ்பிள் டு மை பீப்புள். இதுக்காக தான் நான் போனேன். திஸ் இஸ் த ரீசன். நான் ஒன்றும் எந்த ஒரு கமர்ஷியல் எந்த ஒரு ராய்ச்சியும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன், இந்த உயிர்த்தெழுதலின் காரணமாக, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் காரணமாக தான் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்கிறார். உடனே ஃபெஸ்டஸ் சொல்கிறாரு, அதிகமாக படிச்சுட்டு பால், யூ ஆர் அவுட் ஆஃப் யுவர் மைண்ட். You don't even know what you are talking about. It's simply saying because you learn too much. Because of that driving you crazy and saying these words that you are out of your mind. அப்படின்னு சொன்ன உடனே கிங்குக்கு எதிரில் சொல்கிறார். The situation is very hard situation. கிங்குக்கு எதிரில் வந்து இவரும் பேச முடியாது, வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியாது. இப்போ பேசுகிறது வந்து கவர்னர். பார்த்தீங்கன்னா பெரிய ஹைராக்கி சுச்சுவேஷன் தான் பால் போகிறார். அந்த உபத்திரவத்தின் பாடுகளில் வந்து ஆண்டவர் படிப்படியாக கதவுகளை திறந்து பெரிய ஒரு சொசைட்டியில் கொண்டு போயிட்டு பாலை நிற்க வச்சிட்டார். இல்லை அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டை போல் நிற்க வச்சார். ஆனால் எல்லா பவர்ஃபுல் பீப்புள். அக்ரிப்பா ராஜா பார்த்து கேட்குறாரு, பால் இந்த சம்பவத்தை அவர் கிரவுண்ட் பண்ண உடனே இவர்கிட்ட திரும்ப அப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவரோட ஞானத்தை பார்த்துன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ராஜா பார்த்து சொல்கிறாரு, அக்ரிப்பா, யூ நோ தட் கிங், யூ நோ வாட் ஐம் டாக்கிங் அபவுட். டு யூ பிலீவ் தட் ப்ராஃபிட்ஸ் ஆர் ட்ரூ?
அகிரிப்பா சைஸ் அவர் கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டார். அகிரிப்பா நம்மளே கேள்வி கேட்குறாரு பால் அப்படின்னு சொல்லிட்டு, do you believe in prophets? பாலே சொல்கிறார், எஸ் யூ டூ பிலீவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு இவரே பதில் சொல்கிறார். அதாவது அகிரிப்பா கிட்ட சான்ஸ் கொடுக்காது, இவரே பாலே அந்த பதில் சொல்லுவார். அப்போ அகிரிப்பா சொல்லுவார், கிங்கு, do you think in a short duration, in a short time frame, you would make me or you will convince me to become a Christian? அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலர்ட் ஆகிட்டு உடனே இமீடியட்டாக he started from there. இந்த வார்த்தையில் பால் கேட்டோன்னா அவர் என்ன யோசிச்சிருப்பார், நான் எனக்குன்னா நமக்கே எல்லா இதுலேயுமே சுவிசேஷத்தை சொல்லிட்டாரு. இப்போ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேசுறது அப்படியே இப்போ கேட்டுனே இருந்தோம். நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களாம் அவர் மேலே கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. ஃபெஸ்டிவ் டேவ் தாட் த சேம் திங். ஃபெஸ்டிஸ் கவர்னருக்கும் வந்து he knew what's exactly happening with the Christian society. இது பார்த்த உடனே ராஜா அந்த இடத்துல எழுந்து போயிட்டு வெளியே போய் சொல்கிறாரு, if this is the case, this is not the really serious issue. If he could not have asked to see the Caesar, we were freed him right now. அவர் வந்து இதுக்கு மேலே சீசர்கிட்ட போகாத அவர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாருன்னா அவர் இங்கேயே விடுதலை ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் பாருங்கள், ஏசு கிறிஸ்து பால் அங்கே விடுதலை ஆக்கணும் ஏசு கிறிஸ்து நினச்சி இருந்தாருன்னா அந்த இடத்துல விடுதலை ஆக்கி இருப்பார். நாட் தட் பிக் பெர்சிக்யூஷன், அதாவது ஆண்டவருடைய கரத்தில் வராத எந்த ஒரு பெர்சிக்யூஷனுமே இல்லை. அதாவது அவரால் தடுக்க முடியாதது, இது முடியல, ஆண்டவர் விட்டுட்டார், யாரோ வந்து அடிச்சாங்க, ஏசு கிறிஸ்து விட்டுட்டார், அப்படிலாம் இல்லை. ட்ரிபுலேஷனில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அப்படிலாம் எதுவுமே இல்லை. எவ்ரி திங்ஸ் அண்டர் கண்ட்ரோல். எல்லாத்தையுமே ஆண்டவர் வந்து பார்த்துனே தான் இருக்கார். நான் சொன்ன மாதிரி நேற்று ஜபத்தை கேட்டவர் இன்றைக்கி கேட்க மாட்டாரா, இல்லை இன்றைக்கி நம்மளோட ஜபத்தை கேட்க நாளைக்கு கேட்க மாட்டாரா. நமக்கு வந்து சில வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வில் பி ஆல்வேஸ் லைக் அந்த கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ். ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் கேட்குறாரா, இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தில் போயிட்டே இருக்குன்னு பார்த்தா ஆண்டவர் தன்னோட வார்த்தையில் திரும்ப திரும்ப அனுப்பினே இருக்கிறார். திரும்ப வழிகளில் திறந்துனே இருக்கிறார். ஊழியத்துக்கு வந்தவங்களுக்கு நல்லா தெரியும், திரும்ப வழிகள் திறக்கப்பட்டுனே இருக்கும். பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும். இல்லை நேற்று நல்லா பேசிட்டு போயிருப்பாங்க, இன்றைக்கி திடீர்னு பார்த்தாக்கா பேசாத போவாங்க. எனக்கு காரணமே தெரியாது, அது காரணமே இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம சாதாரண ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற பெர்சிக்யூஷன்ஸ். நேற்று நல்லா பேசினாங்க, இன்றைக்கி பேசலையே, தெரியாது, காரணம் யாருக்குமே தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை வந்து நம்ம திரும்ப வந்து கனப்படுத்துகிறோம். பாருங்கள், பாலுடைய வாழ்க்கையில் இதை தான் பார்க்குறோம். என்னுடைய நாமத்தினால எல்லாராலையும் பகைக்கப்படுவீங்க. அவர் போகிற இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவரை பகைக்கிறவங்க தான். அகிரிப்பா ஏன் பால் வந்து சீசரை போய் பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறேன். சீசரை பற்றி நீங்கள் நிறைய காரியங்களை படிச்சிருப்பீங்க. சீசர் யாருனாக்கா ஹிஸ் நேம் இஸ் another way called Nero, the first century Roman emperor. அதாவது இஸ் ஃபார்ம் ஆஃப் ஆன்டிகிரைஸ்ட், கிறிஸ்தவர்களே ஆவாது. இப்போ பால் வந்து கேட்குறது நல்லதா கேட்டாதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு சில கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே இருக்கும். ஏன்னாக்கா எல்லா கிறிஸ்தவங்களையும் வந்து ஒரு பக்கம் வந்து பகைச்சின்னு இருக்கிறவர் தான் நீரோ தி சீசர். பைபிளில் வந்து சீசர் மட்டும் போடுறோம். தட்ஸ் த 5th இந்த ஜூலியனுக்கு அந்த ஃபார்ம் கிங்டமில் 5th தான் வந்தது நீரோ. இவரை தான் பார்க்கணும்னு சொல்கிறார். ஏன்னா இவரை பார்க்கணும் அப்படின்றத வந்து ரோமில் போயிட்டு நீ எனக்கு கொடுத்து சாட்சி கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஏசு முதலே சொல்லிடுறார். ஃபஸ்ட்டு பெர்சிக்யூஷன்லேயே சொல்லிட்டார். அதனால் எதை பற்றி அவர் காலப்படல, நீங்களை அடிச்சாடிங்க எப்படியும் அவனை வந்து சாவடிக்க முடியாது. ஆனால் இயேசுவை பார்த்து என்கிட்ட சொல்லிட்டாரு, அதனால் கண்டிப்பாக நான் வந்து நீரோவை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஹீ இஸ் வெரி கான்ஃபிடென்ட் இன் ஹிஸ் ஃபெய்த். எதுக்காக வந்தாரோ அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற, பயப்படுறதுலாம் இல்லை. இந்த போல்டு ஸ்பிரிட்டில் தைரியத்தோட நடக்கிறது நடக்கட்டும், ஐ வில் கோ ஹெட் வித் தட். நீரோ கிட்ட போகும்போது நீரோடைய வாழ்க்கையை அதை அவருடைய சரித்திரத்தை பார்க்க போனோம்னாக்கா மிக கொடூரமான ஒரு மன்னன். தன்னுடைய மனைவியை கொண்டாரு, 2 மனைவிகள், அவருக்கு 5 மனைவிகள், அந்த 2 பேர் அவரே கொண்டுட்டார். அவருடைய சொந்த தாய் அந்த பவர் வார் வரும்போது தன்னுடைய சொந்த தாயை கொலை பண்ணார். அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் நடந்த ஃபயர், ரோமில் நடந்த ஃபயர் தான் வந்து உலகத்தையே கலக்கின ஒரு ஃபயர். 2/3 ஆஃப் ரோம் வந்து ஃபுல்லி பர்ன்ட். அது என்ன பண்ணார், நீரோ வந்து he set fire to Rome. He burnt it and then later on he blamed Christians for that fire. கிறிஸ்தவர்களையே ப்ளேம் பண்ணி அந்த ஃபயரில் பாதி வந்து அதே போட்டார். பாருங்கள், அவருடைய கொடூரமான ஒரு முகம் பாருங்கள். கிறிஸ்தவர்களை அடித்து அவர் அந்த ஈவினிங்கில் வந்து he is a musician, நீரோ இஸ் a musician. அவர் வந்து ஃபீல்டில் நமக்கு ஒரு பழமொழி இருக்கும் தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா, ரோம் பற்றி வரும்போது நீரோ வந்து ஃபீல்டில் வாசித்துருப்பார் அப்படின்ட்டு. தட் இஸ் ட்ரூ. ஓகே, ஹி வாஸ் ஃபீல்டிங் when Rome was set in fire.
அப்போது ஈவினிங்ஸில் வந்து அவரோட கார்டன் போயிட்டு அவர் ஃபீல்டில் வாசிச்சுட்டு கிறிஸ்தவர்களை மறித்து போன அடித்து கிறிஸ்தவங்களை கொண்டுட்டு அதை வந்து லீட் தம் as a lamp in his garden. இது வந்து ஹிஸ்டில் இருக்குது, படிச்சிங்கனாக்கா தெரியும். அதனால் வந்து இவ்வளோ கொடூரமானவரை தான் இன்றைக்கி பால் வந்து தைரியமாக சொல்கிறார், ஐ ஹேட் டு கோ டு சி சீசர் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ கொடூரமான ஒரு மனுஷன் போய் பார்க்கணுமா அப்படின்னா பின்னால் யார் நிற்கிறதுனாக்கா மரித்து உயர்த்து இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறார், பால் கூடவே இருக்கிறார். எப்பப்பெல்லாம் அவர் வந்து போகிறாரோ கூடவே நிற்கிறார். இப்போது சீசரை பாரு, இயேசுவை விட பெரியவ யாருமே இல்லையா? சீசர் ஆகட்டும் இல்லை சீசருக்கு மேலே யாராகட்டும், சீசரை போய் பார்க்கணும்னு சொல்லி இயேசு சொன்னதுனால ஐ அப்பீல் டு சி சீசர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து புறப்படுறாரு. பாருங்கள், அவரை சுற்றி ஒரு பக்கம் மகிமையான ஊழியம், ஒரு பக்கம் மகிமையான பிரசங்கம், கட்சிக்குள்ளெல்லாம் குழம்பு வராங்க. இதெல்லாம் ஒரு பேர் அவர் மனசில் வந்துட்டே இருக்கும். ஒரு பக்கம் இப்படி இருக்குது, ஒரு பக்கம் இப்படி இருக்குது, ஒரு பக்கம் தாழ்ந்து போகிறோம், ஒரு பக்கம் உயர்ந்து போகிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து அந்த ஸ்டேபிள் மைண்டில் வரலாம் அது நமக்கு ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும். அவர் சீசர்கிட்ட போகும்படி அவங்க சொல்லி எவ்வளோ சொல்கிறாங்க, சீசர்கிட்ட கேட்குறதுனால வி ஹவ் டு சென்ட் ஹிம் சொல்லிட்டு அந்த பயணத்தை வந்து அப்போஸ்தலர் 26, 27 படித்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பயணத்தில் ரோமுக்கு போகும்போது he was under the shipwreck. அந்த ஷிப் போகும்போது பழைய போராட்டங்களுக்கு மத்தியில் போயிட்டு ரோமில் போய் சேர்ந்துடுறாங்க. பாலுக்கு தெளிவாக தெரியும், ரோமுக்கு போனோம்னா அது ட்ரிப் பி அவர் லாஸ்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரத்துலையும் மரணத்தை அவர் வந்து ஃபேஸ் பண்ணினே இருக்கிறார். உங்கள் நிமித்தமாக நான் ஒவ்வொரு நாளும் மரணத்தை நான் மேற்கொள்கிறேன் அப்படின்றார் வசனங்களில். எவ்ரி சிங்கிள் டே ஹீ இஸ் ஃபேஸிங் டெத் பிகாஸ் ஆஃப் ஹீஸ் நேம், பிகாஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி. இதுதான் அவருடைய வாழ்க்கை. அந்த பெர்சிக்யூஷன் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க. ஒரு ஆள் இந்த நடந்த எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா பாலுக்காக நின்று பால் நல்லவர், அவர் இந்த தப்பு செய்திருக்க மாட்டார்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆளும் கிடையாது. இப்போ இயேசு கூடவே இருக்கிறார். ஹவ் கிரேட் இஸ் தட்? அந்த இயேசு தான் நம்ம கூடவும் இருக்கிறார். இன்றைக்கி நம்ம போகும்போது அதெல்லாம் அப்படி கூட வர்றாரு. நம்முடைய போராட்டங்கள், நம்ம பிரச்சனைங்க. As I mentioned earlier, that you don't have to be a minister of God to face this tribulation or persecution. இயேசு பேரை சொன்னீங்கனாலே போதும். Some kind of persecution will be there. It could be either your workplace or a friend circle or the relatives, whatever it may be. Just wherever you go, you will have that kind of persecution in your life. ஆனால் இயேசு கிறிஸ்துவ வார்த்தை உங்களுக்கு கேட்குதான்னு பாருங்கள். இதை தான் ஆண்டவர் சொன்னார், நீ பால் சொல்கிறார், நீ என்ன கேட்டியோ என்ன பார்த்தியோ இதை குறித்து சாட்சி சொல்லணும். இதை தான் இவாஞ்சலிசம். வெரி ஈஸி டெஃபினிஷன். எனக்கு எப்பயுமே தெரிஞ்சது வந்து எனக்கு ஆஸ் இவாஞ்சலிஸ்ட் எனக்கு வந்து தெரிஞ்சது இயேசுவை பற்றி பேசணும், அவ்வளோதான் இவாஞ்சலிசம். இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. பாலுக்கு வந்து added advantage is that he saw Jesus face to face. He heard his voice. He saw his bright light. இதை போயிட்டு அவர் சொல்லினே வர்றார். ஒவ்வொரு அப்போஸ்தலரில் பார்த்தீங்கன்னாக்கா 3 இடங்களில் வந்து டெமாஸ்கஸ்க்கு போன காரியங்களை சொல்லினே வருவார். அதுதான் இவாஞ்சலிசம். அதுதான் அது எங்கெங்கெல்லாம் சொல்கிறாரோ இங்கே எல்லாம் சத்தியத்தை வந்து ஏற்றுக்கினாங்க. அவர் போன பாதையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அநேகர் வந்து நான் சொன்னது போல் அவங்களால இயேசு கிறிஸ்து எப்படி ஏற்றுக்கிறதுன்ற போராட்டத்தில் இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாரு கவர்னர்ஸ் எல்லாம் இந்த கிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இயேசுவை பற்றி தெரியுது அவங்களுக்கு. அதனால் எப்படி நம்ம வந்து முன் வந்து இயேசுவை அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தேசத்தில் கூட இதை நம்ம பார்க்கலாம். அநேக பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு காரியம் வந்து திருப்பதி கோயிலில் இருக்கிற அந்த பெரிய டாப் பூசாலியை வந்து கிறிஸ்துவ ஏற்றுக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு மேகசினில் வந்துச்சு. இது இப்போ இதுக்காக இல்லை, பட் ஆண்டவர் வந்து யாரை எங்கெங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்துறாரு. யாரெல்லாம் ரட்சிக்க வைக்கணுமோ அவங்கள ரட்சிக்கப்பட வைக்கிறாரு. அதுக்குரிய பேரணியும் பாதுகாப்பையும் ஆண்டவர் தருகிறார். ப்ரொவிஷன் இஸ் கம்மிங் ஃப்ரம் த லார்ட். அவள் தான் நம்ம வந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற போய் நேரிக்கணும், ஸ்டாப் பண்ணவே கூடாது. இப்போ பால் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பாடுகள் இருக்குது. இந்த ப்ரோ கவுன்சிலில் வந்து நிற்கும் போது he could have withdrew himself from the ministry. நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ ஒரு வருஷத்தில் 100 பேர் மினிஸ்ட்ரி வந்தாங்கன்னா இல்லை மெஜாரிட்டி பர்சன்டேஜ் வந்து மினிஸ்ட்ரியில் இருக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த பாடுகள், வேதனைகள், ஏதோ ஒருத்தர் 2 பேர் பாஸ் பண்ணி மினிஸ்ட்ரிக்கு வர அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எந்த காலத்துலையுமே இருக்குது. அது நமக்கு தெரியாது சில நேரத்தில். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே வந்து அவர் போயிருக்கலாம், ஆனாலும் போல. ஏன்னா ஆண்டோடைய வார்த்தையை ருசித்து அதை ரசித்து படிக்க ஆண்டவர் கூட இருக்கிறாரு அப்படின்றத வந்து திட்டமும் தெளிவாக தெரிஞ்சிங்கன்னா
எவ்வளோ ஒரு போராட்டங்களாக இருந்தாலும் whether it is the family, leading the family or leading the ministry or leading your business, whatever it may be, ஆண்டவர் கூட இருக்கிறாரு அந்த வார்த்தை அது கேட்டுச்சா தான், அது கேட்டது தான். 10 வருஷத்துக்கு முன்னால் கேட்டிருப்பீங்க ஆண்டோட வார்த்தை. அநேகர் சொல்லுவாங்க, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வல்லமையாக ஊழியம் பண்ணியிருந்தேங்க, 10 வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். ஆமாம், 10 வருஷத்துக்கு நான் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சேன், இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? பிக் கொஸ்டின் மார்க். அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆண்டவர் வந்து திரும்ப சொல்லினே இருப்பார். நம்ம என்கரேஜ் பண்ணுறது தான் இயேசுக்கு வேலை. நம்ம ஒன்றும் சொல்லவே இல்லை. ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய வார்த்தையை கேட்டதை போய் சொன்னீங்கனாலே அதில் ஆசீர்வாதமாக அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க. படித்த வசனத்தை வந்து பார்க்குறோம், என்னுடைய நாமத்தினால் நீங்கள் அநேகரால் பகைக்கப்படுவீர்கள். அது இருக்க தான் செய்யும். அதுக்காக படிச்சுட்டு ஓடிட முடியுமானா ஓட முடியாது, நிற்கணும். கலப்பையின் மீது கை வைத்து திரும்ப பார்க்க விடாது. அதுதான் வச்சுட்டிங்கன்னா அப்படியே முன்னாடியே போயிட்டே இருக்கிறது. அதுபடி கர்த்தரோடு இருக்கிறது அப்படின்றது வாக்கிங் வித் லார்ட். பால் போய் கேட்டிங்கனாக்கா, என்ன பால் நீங்கள் வாக்கிங் வித் ஜீசஸ்னால் என்ன உங்களுக்குன்னா சொல்லுவார், நிறைய விஷயம் சொல்லுவார். உபத்திரம், ட்ரிபுலேஷன், பெர்சிக்யூஷன், ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன், 1 குறைய 35 அடிகள், 1 குறைய அந்த 40க்கு 1 குறைய 5 முறை அடிப்பட்டேன். I was in a shipwreck, sleepless nights. Is it walking with Jesus? Paul would have said that yes, it is. For him, it is walking with Jesus. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் walking with Jesus is bed of roses, அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் தேர். படுக்கிற பாடுகளில் இதுதான் இயேசுவோட நடக்கிற ஒரு வார்த்தையில் வந்து பாடுகள் இருக்க தான் செய்யும், பிரச்சனை இருக்க தான் செய்யும். போன வருஷம் இல்லையா, கடந்த 365 நாள் எத்தனை முறை நம்ம பாடுகள் பட்டோம்? இருந்துச்சே. அதுக்கு முதன வருஷம் இல்லையா, இருந்துச்சே. இப்போ இந்த வருஷம் எப்படி நம்ம இருக்கிறோம்? பாடுகளை எப்போ நம்ம வந்து நிர்பணமாக்கி இருக்கணுமே, பண்ணலையே. அந்த பாடுகளோடு நம்ம வளர்ந்துட்டே இருப்போம். அந்த பாடுகள் மேலே நம்மளுக்கு வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய பாடுகிற வசனத்தை படிக்க அதை கற்றுக்கொண்டு அதில் வேறொன்றி அதில் நேருக்கு நம்ம பிரயாசப்படுவோம். சொல்கிறார் இப்போ பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்கிறார், ரிஜாய்ஸ் இன் த லார்ட். வெறும் பாடுகள் மாத்திரம் இல்லை, ரிஜாய்ஸ் இன் த லார்ட். again and again he says rejoice in the Lord. அதுதான் பாடுகள் இருந்தே தான் இருக்கும். ஏதாவது ஒரு இப்போ பாருங்களேன், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதாவது ஒரு துக்கமான ஒரு ஃபெயிலியர் காரியத்தை யோசித்து பாருங்களேன், உங்கள் ஸ்பிரிட்டே மாறிடும். அப்படியே அது உள்ளே போயிட்டே இருப்பீங்க, அப்படியே போயிட்டு கொண்டு அழுவீங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. சிலர் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியம் தான் நினச்சி அப்படியே அழுவாங்க. ஏன் நினைக்கிறீங்க? அதை அப்படியே விட்டுருங்க. பின்னாடி மறந்து முன்னாடி விளையாடி தேடி நமக்காக வைத்திருக்கிற பந்தயத்தின் இலக்கை நோக்கி ஓடும். எதை நீங்கள் யோசித்தாலும் நம்மளை ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்கிறது நினைக்கிறதுனால, அதாவது கவலைப்படுகிறதால உங்களால் ஒன்றையும் கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது. அநேக காரியங்கள் நமக்கு இப்போது கவலைப்படணும்னு நிறைய இருக்குது. இப்போ என்னை வந்து இப்போ ஒரு மைக்கை கொடுத்து கவலைப்படுறதை பற்றி பிரசங்கமாக எவ்வளோ பண்ணலாம். கவலையிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றது தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு காரியம் நிறைய இருக்கும். நம்மளை வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து டிப்ரெஷன் ஸ்பிரிட்டில் கொண்டு போகிறது வந்து இந்த ஒரிஸ் தான். நான் எப்பவுமே சொல்லுவேன், கவலை கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா அப்படி நம்மளுடைய ஸ்பிரிட்லாம் மாறிடும். போயிட்டு அப்புறம் படுத்து தூங்கி அடுத்த நாள் எழுந்துச்சு அப்படியே இருந்திருப்போம். அதை விட ஆண்டவர்கிட்ட முழுசுமாக ஒப்பு கொடுப்போம். வாக்கிங் வித் ஜீசஸ், ஜஸ்ட் லிசன் டு ஹிஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஒபே ஹிஸ் வேர்ட்ஸ். அதுதான் வாக்கிங் வித் ஜீசஸ். சும்மா இதை வாழ்ந்தோம், கொஞ்ச நாள் இருந்தோம், இல்லாதபடி அது கூட எப்பயுமே இருப்போம். இந்த மாலை வேலையில் இப்படி என்னுடைய just a suggestions, it's not a advice. Walking with Jesus, just try to be with him. அந்த எத்தனையோ காரியங்கள் வந்து நம்மளை வெளியே எடுக்கும். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற காரியங்கள் வந்து அது உண்மையான காரியங்கள், அது நிச்சயமான காரியங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஒரு கன்ஃபர்மேஷனை தான் வந்து பாலுக்கு வந்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ என்னை பார்த்ததையும் கேட்டதையும் போய் சொல்லு, உன் கூட நான் இருக்கிறேன் போ. அவ்வளோதான். இந்த வார்த்தைகளோடு இந்த மாலை வேலையில் நம்ம கடந்து போவோம். கண்கள் மூலம் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். எல்லாமே பொருளுக்கு பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே மரித்து உயிர்த்து எங்களோடு ஜீவித்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் விசுவாசிக்கிறோம். அப்பா, எல்லா காரியங்களையும் உங்களுடைய கருத்திலே வைத்திருக்கிறீர். அன்றைக்கு பாலோடு இருந்த தேவன் இன்றைக்கு எங்களோடு இருக்கிறீர். இன்றைக்கு மரித்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் எங்களுக்கும் இருக்கிறீர். எங்களுக்குள்ளாய் பெரிய காரியங்களை செய்கிறீர். நீர் எங்களுக்கு முன்பாக செய்கிறீரப்பா. இந்த வாரத்தை அப்பா உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அநேகர் ஒரு வேலையாடுகிற ஒரு சில
கவலைகளோடு இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவர் இந்த மாலை வேளையில் ஒரு விடுதலையோடு இந்த இடத்திலிருந்து போகட்டும். வருகிற வாரம், வருகிற மாதம், வருகிற நாட்கள், வருகிற ஆண்டுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் ஆண்டவரே. இந்த கரமர்களோடு இருக்கட்டும். பெரிய காரியங்களை அவர்கள் வாழ்க்கையில் செய்யும். எல்லா மகிமையும் உங்களுக்கு ஒருக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Rufus, for that lovely message. இல்லை சிந்திக்க வைக்கிறதில்ல. அவர் வந்து அந்த பேப்பரை இங்கே வச்சார், அந்த பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை. God was speaking through him. பவுலை பற்றி அருமையாக ஸ்டடி பண்ணியிருக்கிறார். இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கர்த்தர் நம்மோடு கூடவே இருப்பார். இந்த வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அந்த 10 மத்தேயு 10:22, all men will hate you because of me, but he who stands firm till the end will be saved. ஒரு பக்கத்தில் வெறுப்பு இருக்கும், ஒரு பக்கத்தில் வந்து உங்களை உபதிரவங்கள் இருக்கும், உங்களை வந்து துன்பப்படுத்துவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்பவன் தான் அப்படின்னு இருக்கு. இது ஒரு முறை தான் நான் சொல்கிறேன் ஆண்டவர். இதே மத்தேயு அதிகாரத்தில் 24ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரம், அதில் வந்து சீடர்கள் கேட்குறாங்க, கடைசி நாட்கள் ஆண்டவர் எப்படி இருக்கும் அப்படின்னு திரும்பி அதே தான் சொல்கிறாரு. வாசிங்க 24ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிங்க அப்படியே. Then you will be handed over to be persecuted and put to death, and you will be hated by all nations because of me. இப்போ வந்து இங்க என்ன சொல்றாரு? all peopleன்றாரு. அங்க வந்து you will be hated by all nations because of me. அப்புறம் At that time many will turn away from the faith and will betray and hate each other, and many false prophets will appear and deceive many people. அது இந்த காலம் தானே இல்ல? போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால தான் வந்து எனக்கு வந்து அடிக்கடி எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, என்ன ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு அப்படின்னா, விசுவாசிகளை இந்த தேசத்தில் நான் அனுப்பிக்கொண்டே இருக்கிறேன். விசுவாசத்தில் நிலைத்து நிற்பவர்களை நான் வந்து இந்த உலகத்தில் நான் அனுப்பிக்கொண்டே இருக்கிறேன். You are the people who are going to bring a change. Don't underestimate that. This is true. இந்த காலகட்டத்திற்கென்று ஆண்டவர் உங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்திற்கென்று ஆண்டவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. And many false prophets will appear and deceive many people. அது இந்த காலகட்டம் தானே இல்லையா? Lots of false things are appearing everywhere. அதுக்கு ஒரு 12வது வசனம். Because of the increase of wickedness, the love of most will grow cold, but the one who stands firm to the end will be saved. But the one who stands firm till the end will be saved. இந்த இதெல்லாமே நடக்கும்போது அநேகருடைய அன்பு வந்து தணிந்து போகும். It will grow cold. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இவ்வளெல்லாம் இருக்கும்போது கூட he who stands firm till the very end will be saved. ஆமென். கர்த்தர் நமக்கு இந்த வாரத்தையே இந்த லெந்து நாட்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். அப்பா, என்ன நடந்தாலும் ஆண்டவரே, பவுலை போல உங்களுடைய வார்த்தை போல ஆண்டவரே, நான் கடைசி வரைக்கும் ஆண்டவர் உமக்கு உண்மையாக இருக்க, உறுதியாக நிற்க, ஆண்டவருடைய விசுவாசம் ஆண்டவரே தளர்ந்து போகாதபடி கர்த்தாதி கர்த்தரே பலன் கொண்டு நாங்கள் இருக்க இதை எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கள். ஆமென். எல்லாம் எழுந்து நிற்போமா? Thank you, Lord, for this lovely words, O Lord, that were spoken to us, O Lord, this evening. Heavenly Father, you have chosen this group of people, O Lord. இந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்த கூட்டத்தை ஆண்டவரை நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்கப்பா. இவங்களை நீங்க ஆயத்தப்படுத்தி வருகிறீங்க ஆண்டவரே. இன்று கேட்ட செய்தியில் அப்பா, எங்க போனாலும் ஆண்டவர் உபத்திரவங்கள் இருக்கும். In the name of Jesus, you will be persecuted. But Heavenly Father, you have said, do not worry. கவலைப்படாதீங்க. உலகம் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன். And remember this, I have overcome the world அப்படி நீங்க சொன்னீங்களப்பா. கர்த்தாதி கர்த்தரப்பா, எல்லாவற்றிலிருந்து ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தரே நாங்கள் ஆண்டவரை மேற்கொண்டு வர, எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் மேற்கொண்டு வர இயேசுவின் வல்லமை ஆவியானுடைய ஆண்டவரை பிரசன்னமும் ஆண்டவரை எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. Heavenly Father, O Lord, this group of people, O Lord, you are chiseling out, O Lord, the weakness. You are chiseling out, O Lord, the unwanted bits, O Lord. ஆண்டவரை நீங்க செதுக்கி கொண்டிருக்கிறீங்களே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மையான ஆண்டவரை கிறிஸ்தவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
திடன்கொள் மகனே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்பா. உன்னுடைய விசுவாசத்தை நான் அதிகரிப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நான் உன்னை பயன்படுத்தும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, you are the divine potter, O Lord. We are just a lump of clay, O Lord, in your loving hands, O Jesus. எங்கள் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரே, வணைந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. குயவனே, அருமையான குயவனே, பரிசுத்த குயவனே ஆண்டவரே, களிமண்ணாய் ஆண்டு இருக்கிற எங்களை அப்பா நீங்க புதிதாக வணைங்க. Make us, O Lord, useful vessels, O Lord, Heavenly Father, in your kingdom, O Lord. பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக ஆண்டவரே எங்களை நீங்க வணையும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இந்த 2 நாட்கள் ஆண்டவரே எங்களை நீங்க கொடுமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். Heavenly Father, yes, O Lord. Change us, O Lord. Change us, O Lord. இன்னும் ஆண்டவர் வைராக்கியமாக கர்த்தருக்குள்ளாக ஆண்டவர் நாங்கள் இருக்கும்படியாக ஒரு பெரிய ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஆண்டவர் அது பெருசாக ஆண்டவர் நினைச்சுக்கலாம் அப்பா. பவுல் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரே, when he committed his life to you, Lord, till the very end, O Lord, he stuck to what he committed to Jesus. ஆண்டவரே, அதை நாங்களும் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும். Because, O Lord, the next generation, O Lord, will face much more. Heavenly Father, help us, O Lord, to stand firm. Stand firm till the very end, O Jesus. ஆண்டவரே, என்ன நடந்தாலும் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தர் உறுதியாக நாங்கள் நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உறுதியாக நிற்கும் பொழுது ஆண்டவரே இன்று பிரதர் ரூஃபஸ் சொல்லும்போது ஆண்டவர் ஒரு பக்கத்தில் பெர்சிக்யூஷன் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் நிறைய டோர்ஸ் வேர் ஓப்பனிங். ஒரு பக்கத்தில் பெர்சிக்யூஷன் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் வந்து கர்த்தாதி கர்த்தர் அருமையாக நடத்தி வருகிறார், ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். அவைகளையும் நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை பாராட்டு. இவர்களுடைய வாழ்க்கை மூலமாக ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை காண கிருபை பாராட்டுகப்பா. உறுதியாய் பற்றி கொண்டோம், உண்மையே நம்பி உள்ளோம், பூரண சமாதானம் இந்த பூமிதனில் தருபவரே. அந்த வரியை மட்டும் நம்ம வந்து பாடலாமா? உறுதியாய் பற்றி கொண்டோம், உண்மையே நம்பி உள்ளோம், உறுதியாய் பற்றி கொண்டோம், உண்மையே நம்பி பூரண சமாதானம், பூரண சமாதானம் பூமிதனில் தருபவரே. பூரண சமாதானம் பூமிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடு. இந்த நாளில் ஆண்டவர் புதிய பாடல்களை, புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். Amen. These are the days that the Lord has given us to celebrate Jesus Christ. Hallelujah. Lord, Heavenly Father, you are very much needed, O Lord, right now, O Lord, in this world of Jesus. Heavenly Father, there are wars happening. There is instability, O Jesus. There is, O Lord, economic, O Lord, hardships, O Jesus. Joblessness, O Lord. All these things are there, O Jesus. In the midst of that, O Lord, Heavenly Father, we are seeking you. We are seeking your face. உடைய திருமுகத்தை ஆண்டவரை நாங்கள் தரிசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உண்மையிலே ஆண்டவர் உறுதியாக நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்று கேட்ட செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை சாட்சியாக நீங்கள் மாற்றி தரும்படியாக செபிக்கிறேன். கர்த்தாதி கர்த்தரே, நான் பிரதர் ரூஃபஸ்க்காக நான் செபிக்கிறேன்ப்பா. மகனை மட்டுமாக நீ நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. இன்றிலிருந்து ஆண்டவர் அவருடைய ஊழியர்கள் இன்னும் ஆண்டவரை பலுகி பெருகும்படியாக செபிக்கிறேன். குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் நடத்துங்கப்பா. துதிகள் நமக்கு எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருடும் வரத்தடைப்பட்ட அத்தனை பேரோடும் விசேஷமாக ரூஃபஸோடும் அவருடைய குடும்பத்தோடும் கிருபையும் வல்லமையும் உடைய சமாதானம், உடைய அதிகாரம்
உடைய வருகை மட்டுமே நிலைத்து நிற்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாலை எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை.